பண்ற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் ஏடியரா இருக்கட்டுமா இல்ல ஏடிஎஸ்ஆ இருக்கணுமா அப்படின்றத முடிவு பண்றதுக்கு இந்த ஒரு செஷன் அவனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ், நான் உங்க ட்ரைனர் ஸ்ரீநாத். வாங்க இந்த செஷனுக்குள்ள போகலாம் வித்வுட் வேஸ்டிங் எனி மோர் செகண்ட்ஸ். இன்னொரு விஷயம், நம்ம டீம்ல யாரா இந்த செஷனுக்குள்ள ஜாயின் பண்ணனா சின்னதா ஒரு ரிமைண்டர் அனுப்புங்க, நண்பர்களே சீக்கிரமாக செஷனுக்குள்ள ஜாயின் பண்ண சொல்லி. ஓகேங்களாங்க? வாங்க நண்பர்களே செஷனுக்குள்ள போகலாம். ஸோ எஸ், ஜாயினிங் ஆம்பே பிசினஸ் அஸ் ஆம்பே டைரக்ட் ரீட்டைலர். என்ன சொல்றோம்? நம்முடைய ஜூலை 1, 2020, அதாவது லாஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம பிசினஸ் ஜாயின் பண்ற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் தன்னுடைய ஜர்னியை என்னவா ஆரம்பிப்பாங்க கேட்டீங்கன்னா ஆம்பே டைரக்ட் ரீட்டைலர் ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? சோ என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஜூன் 30, 2020க்கு முன்னாடி நம்ம பிசினஸ்ல ஜாயின் பண்றவங்க ரெண்டு விதமா இருந்தாங்க. அதாவது இந்த ஆம்பேக்குள்ள வரவங்க ரெண்டு விதமா இருந்தாங்க. ஒருத்தவங்க ப்ராடக்ட் மட்டும் வேணும்னு சொல்ற ப்ரிஃபர்ட் கஸ்டமர். அவங்களுக்கு ஏதாவது இன்கம் கிடைக்குமா கேட்டா கிடையாது. ஆனா அவங்களும் உங்க டவுன்லைன் மாதிரி தான். நல்லா புரிஞ்சுக்கணும் அதையும் நம்ம. சரிங்களா? உங்க பிசிஸ், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோட பீஸும் அவங்க டீம் தான். அது அவங்க பண்ற எந்த வால்யூமும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பர்சனல் வால்யூம் வராது. பிசி வால்யூம் தனியா தான் இருக்கும். சரி, அதை பத்தி நான் உங்களுக்கு அந்த சிமுலேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ பிசி இருக்கிறாங்க, அப்புறம் அந்த பிசினஸ்க்காக வரவங்க டிஸ்ட்ரிபியூட்டர், அவங்கள ஆம்பே டைரக்ட் செல்லர்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அது எப்போ? ஜூன் 30, 2020 வரைக்கும். ஜூலை 1, 2020க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆம்பே டைரக்ட் செல்லர் அவங்க இருக்கிறாங்க, ப்ரிஃபர்ட் கஸ்டமரும் இருக்கிறாங்க, கூட யார் இருப்பான்னு கேட்டீங்கன்னா ஆம்பே டைரக்ட் ரீட்டைலர் இருக்கிறாங்க. ஸோ இப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஜூலை 1, 2020க்கு அப்புறம் நம்ம பிசினஸ்ல நம்ம ஆம்பேக்குள்ள 3 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்க போறாங்க. ஸோ ப்ரிஃபர்ட் கஸ்டமர் எப்பவும் போல இருக்கிறவங்க, அடுத்தது வந்து பிசினஸ் ஜாயின் பண்ண சொல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஆம்பே டைரக்ட் ரீட்டைலர், அவங்க அப்கிரேட் ஆகக்கூடிய ஆம்பே டைரக்ட் செல்லர். ஸோ 3 விதமா மக்கள் இருக்கிறாங்க. நம்ம பிசினஸ் ஜாயின் பண்ற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருமே தன்னுடைய ஜேர்னியை ஆம்பே டைரக்ட் ரீட்டைலர் இருந்து ஆரம்பிக்க போறாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதற்கப்புறம் அவங்க என்ன பண்ணணும்? ஆம்பே டைரக்ட் ரீட்டைலர் இருந்து ஆம்பே டைரக்ட் செல்லர் அவங்க மைக்ரேட் ஆகணும் அல்லது அப்கிரேட் ஆகணும். சரிங்களா? ஸோ வாங்க நண்பர்களே இந்த ஜாயினிங் ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பொதுவாக ஜாயின் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? நம்ம எல்லாரும் தெரிஞ்சது தாங்க. ஸோ ஒரு நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் சைன் அப் ப்ராசஸ். ஸோ வி ஆல் நோ வாட் இஸ் த சைன் அப் ப்ராசஸ். நம்மளுடைய ஆம்பே.in வெப்சைட்டுக்குள்ள போறோம். ஆம்பே.in வெப்சைட்ல போயிட்டு போன உடனே நிறைய பேர் எனக்கு ஒருத்தர் கால் பண்ணி எனக்கு சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி உள்ள போன கஷ்டமா இருக்கு, ஒரு மாதிரி எனக்கு சேலஞ்ச் இருக்கு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், அதற்கு காரணம் உங்க குக்கீஸ் வந்து பில்டப் ஆயிருக்கும். இன்கேஸ் நீங்க ஆம்பே.inல போயிட்டு உங்களுடைய சைன் அப் ஆஸ் ஏடிஆர், ஏடிஎஸ் தனியா இருக்கும். அதாவது சைன் அப் ஆஸ் ஏடிஆர் இருக்கும் அண்ட் சைன் அப் ஆஸ் பிசின்னு இருக்கும். நீங்க ரெண்டுத்துக்கு கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஸ்பான்சர் டீடைல்ஸ் எல்லாம் கேட்கும். யாருக்கு இல்ல நீங்க யாரோட டீம்ல நீங்க வர விரும்புறீங்கன்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்ட பிறகு நம்ம வந்து அடுத்த ஒரு ஆப்ஷன் போக சொல்ல நிறைய பேருக்கு வந்து அது அதே பேஜ் தான் சுத்திக்கிட்டு இருக்கு, அடுத்த பேஜ் போக மாட்டேது அப்படின்னு எனக்கு சொல்லியிருந்தாரு. அது காரணம் பாத்தீங்கன்னா குக்கீஸ் பில்டப் சொல்லுவோம். அது பேர் நம்ம ஒண்ணு இல்லைங்க, நம்முடைய வெப்பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணா போதும். நம்முடைய வெப்பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. அடுத்து வந்து உங்களுடைய ப்ரௌசர்ல போயிட்டு கிளியர் குக்கீஸ் இருக்கும், அந்த குக்கீஸை கிளியர் பண்ணா சரிங்களா? ஸோ இது ரியல் டைம்ல பார்த்தா இன்கேஸ் உங்களுக்கும் சேலஞ்ச் இருந்தா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இல்ல நீங்க வேற எந்த ப்ரௌசர் ட்ரை பண்ணாலும் வரும். ஓகே. ஸோ இப்போ போல ஆம்பே.inக்குள்ள போறீங்க. ஆம்பே.inல போயிட்டு நம்ம டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்குறோம், ஸ்பான்சர் டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். அப்போ ஓரியன்டேஷன் வீடியோ வருது. ஸோ அந்த வீடியோ அட்டன் பண்ணி முடிச்ச பிறகு டாக்குமெண்ட்ஸ் கேட்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்கும்? நம்முடைய நேம் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் அண்ட் பேங்க் டீடைல்ஸ் இதெல்லாம் அப்லோட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு எதுவுமே ஹார்ட் காப்பி கிடையாது, எல்லாமே சாஃப்ட் காப்பி தான். ஸோ இதை முடிச்சிட்ட பிறகு மொபைல் வெரிஃபிகேஷன். நம்மளுடைய மொபைல் நம்பரை கொடுக்கணும். மொபைல் நம்பர் கொடுத்த உடனே அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதாவது யாரு சைன் அப் பண்ண போறாங்களோ அவங்களுடைய மொபைல் நம்பர். ஓகேங்களா? அப்ளை மொபைல் நம்பர் கிடையாதுங்க. யாரு சைன் அப் பண்ண போறோமோ அவங்களுடைய மொபைல் நம்பரை கொடுக்கணும், அவங்களுடைய இமெயில் ஐடி கொடுக்கணும். மொபைல் நம்பரை ஓடிபி மூலமா வெரிஃபிகேஷன் பண்றோம், இமெயில் ஐடியை லிங்க் உள்ள வெரிஃபிகேஷன் பண்றோம். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? வெரிஃபிகேஷன் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. கரெக்டான நம்பர், கரெக்டான இமெயில் ஐடி கொடுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் அவருக்கு ஒரு புது ஐடி நம்பர் கிடைக்குது. அந்த ஐடி நம்பர் பேர் தான் ஏடிஆர், அதாவது ஆம்பே டைரக்ட் ரீட்டைலர் நம்பர் அவருக்கு கிடைக்குது. ஸோ அந்த நம்பர் கிடைச்ச உடனே பாத்தீங்கன்னா ஒரு ஆம்பே டைரக்ட் ரீட்டைலர் அவர் என்ன பண்ணிட்டாரு? ஜாயின் பண்ணிட்டாரு. ஜாயின் பண்ண அப்பவே கூட அவருக்கு நம்பர் கிடைச்சிட்ட பிறகு அவர் என்ன பண்ணலாம்? கஸ்டமர்ஸ்க்கு ப்ராடக்ட் விற்பனை செய்ய ஆரம்பிக்கலாம். அவர் என்ன பண்ணலாம்? பிசிஸ அவர் டீம்ல ஜாயின் பண்ணலாம். கூடவே பாத்தீங்கன்னா நான் ரெஜிஸ்டர்ட் கஸ்டமருக்கு என்ன பண்ணலாம்? ப்ராடக்ட் இருக்கு, அதாவது அவர் ஐடியில ப்ராடக்ட் வாங்கி நான் ரெஜிஸ்டர் பண்ற கஸ்டமருக்கு ப்ராடக்ட் விற்பனையும் செய்யலாம். ஓகேங்களா? ஃபார் டைம் பீயிங் அவரால் இன்னொரு டிஸ்ட்ரிபியூட்டரை ஸ்பான்சர் பண்ண முடியாது. யாரால பண்ண முடியாது? ஏடிஆரால இன்னொரு டிஸ்ட்ரிபியூட்டர், அதாவது இன்னொரு ஏடிஆரை அவர் என்ன பண்ண முடியாது? ஸ்பான்சர் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்?
ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். நம்ம ஏற்கனவே நிறைய செஷன்ல பேசுறதுதான். ஸோ ambit.in மறந்துடாதீங்க. ambit.in டீடைல்ஸ், மேண்டேட்டரி ஓரியன்டேஷன், மொபைல் வெரிஃபிகேஷன், இமெயில் வெரிஃபிகேஷன், அவ்வளவுதான். டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்றோம். என்ன டாக்குமெண்ட்ஸ்? நம்மளுடைய ஓட்டர் ஐடியோ இல்ல நம்முடைய ஓட்டர் ஐடியோ இல்ல வந்து நம்மளுடைய எனி கவர்மெண்ட் ப்ரூஃப் நம்ம அதை அப்லோட் பண்ணிக்கலாம். போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணி விட்டுறதுதான். டாக்குமெண்ட்ஸ்ல வந்து நம்மளுடைய பேங்க் பாஸ்புக்கும் இருக்கு. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஏடிஆரா சைன் அப். ஓகேங்களா? ஸோ ஏடிஆரா பண்ணிட்டேன். என்னுடைய வேலை என்ன, நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய முதல் வருஷம் ஜர்னி எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஏடிஆரும் அந்த வருஷத்துடைய முடிவுல அவர் ஜாயின் பண்ண அந்த வருஷத்துடைய முடிவுல அவர் ஆனுவல் சேல்ஸ் கிரைட்டீரியா முடிச்சிருக்கணும். அவர் என்ன பண்ணிருக்கணும்? ஆனுவல் சேல்ஸ் கிரைட்டீரியா முடிச்சிருக்கணும். அதுதான் 10,000 ரூபாய்க்கான சேல்ஸ். 10,000 ரூபாய்க்கான ஒரு கொண்டு வந்து 10,000 ரூபாய், 10,000 பாயிண்ட்ஸ் கிடையாது, 10,000 ரூபாய். இதுல நீங்க பாக்குற எதுவுமே ஃபீஸ் கிடையாதுங்க. ஏன்னா இங்க பண்ண போற பிசினஸ்க்கு இன்கம் கிடைக்குது, சேல்ஸ் கமிஷன் உண்டு, சிஎஸ்ஐ உண்டு, ட்ரேட் டிஸ்கவுண்ட் உண்டு. சரிங்களா? ஸோ எல்லாமே உங்க கமிஷனுக்காக தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த வருஷத்துடைய முடிவுல அந்த ஏடிஆர் 10,000 ரூபாய் ஆனுவல் சேல்ஸ் கிரைட்டீரியா முடிக்கணும். ஓகேங்களா? அந்த ஜாயின் பண்ண டேட் 12 மாசத்துக்குள்ளார. ஸோ அது எப்படி பிரிச்சுக்கலாம்னா, நம்ம ஏடிஆருடைய முதல் வருஷம் ஜர்னியை ரெண்டா பிரிச்சு ஃபர்ஸ்ட் 90 டேஸ்ங்க, அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் தி இயர். எப்படி பிரிச்சுக்கலாம்? ஃபர்ஸ்ட் 19 டேஸ், ஃபர்ஸ்ட் 90 முதல் 90 நாட்கள், தென் ரெஸ்ட் ஆஃப் தி இயர் ரெண்டா பிரிச்சுக்கலாம். முதல் 90 நாட்களுக்குள்ள நம்ம ஏடிஆர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, 5,000 ரூபாய் மதிப்புள்ள சேல்ஸ் கொண்டு வராரு. டிஏபில 5,000 ரூபாய் சேல்ஸ் கொண்டு வராரு ஃப்ரம் 3 டிஃபரெண்ட் பீசஸ், மினிமம் 3 டிஃபரெண்ட் பீசஸ். அவரோட டீம்ல அவரு ரெஃபர் பண்ண, அவர் ரெஜிஸ்டர் பண்ண மினிமம் 3 பிசி மூலமாக 5,000 ரூபாய் சேல்ஸ் கொண்டு வராரு. ஏன் இதை கொண்டு வராருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிசினஸ்ல நம்ம கம்பெனியுடைய முக்கியமான எய்ம் ரொம்ப சிம்பிள்ங்க. ஜாயின் பண்ற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் ப்ராஃபிட்டபிளா இருக்கும். எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் ப்ராஃபிட்டபிளா சம்பாதிக்கணும். ஸோ சம்பாதிக்க எப்படி சம்பாதிக்கிறது? கமிஷன் earn பண்ணணும். கமிஷன் எப்படி earn பண்ணுவோம்? நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட மூவ் பண்றது மூலமா தான். ஏன்னா சிஎஸ்சி தான் ஹையஸ்ட் இன்கம் 10% கொடுக்குது. ஓகே, ஸோ அதனாலதான் கஸ்டமர் சேல்ஸ் இன்சென்டிவ்காக அந்த பிசிஸ் அதிகமா கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக மேஜரா சொல்றாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ முதல் ஜாயின் பண்ண 90 நாட்களுக்குள்ள நான் என் டீம்ல 3 பீசஸ் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க மூலமா மினிமம் 5,000 ரூபாய். நான் வந்து என்கிட்ட 10 பீஸ் இருக்கிறாங்க, ஒரு பீஸ் பேர்ல 5,000 போட போறேன், பண்ணலாமா? எஸ் பண்ணலாம். கம்பெனி எப்படி எடுத்துப்பாங்க பாத்தீங்கன்னா, அதே மாதிரி இந்த 3 ப்ரிஃபர்ட் கஸ்டமர் ஒரே மாதத்துல கொண்டு வரணும் அவசியம் இல்ல. ஒவ்வொரு மாதம் ஒருத்தரை கொண்டு வந்தாலும் போதும். முதல் மாசத்துல என்னோட ப்ரிஃபர்ட் கஸ்டமர் ஒரு 4,000 ப்ராடக்ட் மூவ் பண்ணிருக்கேன். அடுத்த மாசம் ஜாயின் பண்ண ஒரு ப்ரிஃபர்ட் கஸ்டமர் 300 ப்ராடக்ட் வாங்கியிருக்காரு. அடுத்த மாசம் ஜாயின் பண்ண ஒரு ப்ரிஃபர்ட் கஸ்டமர் 700 வாங்கியிருக்காரு. இது கணக்கா? எஸ் கணக்கு. ஓகேங்களா? அதாவது மினிமம் 5,000 ரூபாயில 3 பிசியோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். ஒரு பிசி ஒரே சோப்பு தான் வாங்கியிருக்காரு. அதோடைய ஆலோர சோப்புடைய பாயிண்ட்ஸ் 0.96 பாயிண்ட்ஸ், 150 ரூபாய் ஆவரேஜா. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகேங்களா? மற்ற இன்னொரு பிசி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அட்மாஸ்பியர் மினி ஒருத்தர் வாங்கியிருக்காரு, குயின் குக்கர் ஒருத்தர் வாங்கியிருக்காரு. ரெண்டும் அட்மாஸ்பியர் மினியும் குயின் குக்கர் சேர்த்தாலே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 50,000 மேல போயிடுது. ஆனா கம்பெனி இத 50 டேஸ் இந்த 5,000 கேட்டு அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஏன் எடுக்க மாட்டாங்க? ஏன்னா அதுல 2 ப்ரிஃபர்ட் கஸ்டமரோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் தான் இருக்கு. மூணாவது இன்னொரு ப்ரிஃபர்ட் கஸ்டமர் வந்து வெறும் ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தாலும் அவருடைய கான்ட்ரிபியூஷனால இந்த ஏடிஆர் 90 டேஸ் கிரைட்டீரியா முடிக்கிறாங்க. என்ன சொல்ற புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? 3 பேரோட கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னே தவிர்த்து ஒவ்வொருத்தரும் சரிசமமா பண்ணணும்னு சொல்லல. அந்த ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பண்ண முடியுதோ பண்ணலாம். புரியுதுங்களாங்க? எஸ், புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். புரியல எனக்கு சாட்ல தெரியப்படுத்துங்க. 90 டேஸ் கிரைட்டீரியா, 90 நாட்கள், 3 மாசம் ஜாயின் பண்ண 90 டேஸ்க்குள்ளார 3 டிஃபரெண்ட் பிசி மூலமா மினிமம் 3 டிஃபரெண்ட் பிசி மூலமா மினிமம் 5,000 கொண்டு வரணும் சேல்ஸ். இதை கொண்டு வர சொல்ல அவங்க 90 டேஸ் கிரைட்டீரியா முடிச்சிடுறாங்க. அப்புறம் அந்த 90 டேஸ் கிரைட்டீரியா முடிச்சோடனே பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த இயர், அதாவது அவர் எப்போ முடிக்கிறாரோ அதுல இருந்து அவர் 12 மாசம் ஜாயின் பண்ண டேட்ல இருந்து 12 மாசம் அவர் வந்து ஏடிஆரா இருக்கிறாரு. அந்த டைம்ல எப்பவும் போல ப்ரிஃபர்ட் கஸ்டமர் அவர் ரெஃபர் பண்ணிக்கலாம், ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நான் ரெஜிஸ்டர்ட் கஸ்டமருக்கு அவர் என்ன பண்ணலாம்? ப்ராடக்ட் விற்பனை செய்யலாம். புரியுதுங்களாங்க? இன்னும் ரொம்ப சிம்பிளா புரிய வைக்கிறேன். ஜாயின் பண்ண ஏடிஆர் உடைய ஐடி 90 டேஸ்ல வேலிடா இருக்கும். அவர் இன்னைக்கு ஜாயின் பண்ண இன்னில இருந்து 90 டேஸ் அந்த ஐடி வேலிடா இருக்கும். அந்த 90 டேஸ்க்குள்ளார இந்த 90 டேஸ் கிரைட்டீரியா முடிச்சாதான் அவர் அடுத்து இருக்கக்கூடிய மாதங்கள் இது எத்தனை மாசம்? 12 மாசம் ஃப்ரம் தி டேட் ஆஃப் ஜாயினிங் அவர் ஏடிஆரா இருக்க முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சோ அந்த வருஷத்துடைய முடிவுல, அதாவது 12 மாசத்துடைய முடிவுல அவர் ஜாயின் பண்ணி கரெக்டா 12th மந்த் அந்த மாசத்துடைய முடிவுல பாத்தீங்கன்னா அந்த ஏடிஆர் 10,000 ரூபாய் சேல்ஸ் கொண்டு வந்திருக்கணும். ஓகேங்களா? அந்த 10,000 ரூபாயில எப்படி கொண்டு வந்திருக்கணும் பாத்தீங்கன்னா, முதல் 5,000 ரூபாய், ஓகேங்களா, ஒரு ரெண்டா பிரிச்சிடலாம். 5,000 பிரிச்சிடலாம். 5,000 ரூபாய் பாத்தீங்கன்னா
மினிமம் 3 பிசி மூலமா கொண்டு வந்திருக்கோம். மிச்ச 5000 ரூபாய அவருடைய பர்சனல் ரெஃபர் பண்ண பிசி மூலமாவும் கொண்டு வரலாம், அல்லது அவருடைய பர்சனல் வால்யூமாவும் கொண்டு வரலாம். அதாவது நான் ரெஜிஸ்டர்ட் கஸ்டமர் விற்பனை பண்றவங்க கொண்டு வரலாம். ஓகேங்களாங்க? சோ இது நம்ம எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சு நினைக்கிறேன். ஜாயின் பண்றது ஏடிஆரா ஜாயின் பண்றாரு, 90 டேஸ்க்கு அவர் ரெடி வேலிடா இருக்கு. 9 டேஸ்க்குள்ளார அவர் 9 டேஸ் கிரைட்டீரியா, அதாவது 5000 ரூபாய் மினிமம் 5000 ரூபாய் சேல்ஸ் ஃப்ரம் 3 டிஃபரெண்ட் பீசஸ். மினிமம் தான் சொல்றேன், எவ்வளவுனா பண்ணலாம், 1 லட்சம் ரூபாய் பண்ணலாம். இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2 கஸ்டமர் வராங்க, 2 கஸ்டமருக்கு நம்ம என்ன பண்றோம், 2 பேருக்கு ஒரு மினி ஒரு குயின் ஒரு மினி ஒரு குயின் விற்கிறோம். அது கிட்டத்தட்ட பார்த்தா 1 லட்சம் ரூபாய் மேல போகுது. அது 5000 ரூபாய் சேல்ஸ்குள்ள வருமானு கேட்டா வராது. ஏன் வராது? ஏன்னா அங்க 2 ப்ரிஃபர்ட் கஸ்டமர் மட்டும் தான் இருக்கிறாங்க. என்னுடைய 3வது கஸ்டமரா வந்து அந்த 3வது கஸ்டமர் ஈவன் ஒரே ஒரு பாயிண்ட் வாங்கினா கூட எனக்கு அது 5000 ரூபாய்க்குள்ள வந்து, ஏன்னா 3 டிஃபரெண்ட் பீசஸ் உள்ள வராங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது நம்புறேன். ஸோ இதெல்லாம் அப்படியே ஸ்மூத்தா போகுது. நம்ம ஏடிஆர் சூப்பரா பண்ணுங்க. ஒரு ஏடிஆர் அந்த வருஷத்துடைய முடிவுல, அந்த 12 மாசத்துடைய அந்த 12 மாசத்துடைய முடிவுல, அந்த 12th மந்த்துடைய எண்ட்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய ஏடிஆர் 10,000 ரூபாய்க்கான சேல்ஸ் அவர் கொண்டு வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பேச எல்லாருக்கும் கேட்குது நான் நம்புறேன். மேம் நீங்க கொஞ்சம் உங்க சவுண்ட் செக் பண்ணி பாருங்க. நான் செக் பண்ணி என் சைட்ல சவுண்ட் கரெக்டா இருக்கு மேம். ஓகேங்களா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ். வாய்ஸ் ஓகே. அதே வீடியோ ஆன் பண்றதே இல்லை, ஒரு நிமிஷம் இல்லைங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்தது இந்த 6 மாசம், இந்த 3 மாசம் ஒருவேளை அந்த ஏடிஆர் அந்த 9 டேஸ் கிரைட்டீரியா முடிக்கல, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஆம்பி டைரக்ட் ரீட்டைலர் அவருடைய 90 டேஸ் கிரைட்டீரியா முடிக்காத பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஏடிஆர் ஸ்டேட்டஸ்ல இருந்து பிசியா என்ன கன்வெர்ட் ஆயிடுறாரு. அவர் என்ன ஆயிடுறாரு? ஏடிஆர் ஸ்டேட்டஸ் இருந்து பிசியா கன்வெர்ட் ஆகுறாரு. அவர் பிசியா கன்வெர்ட் ஆக சொல்ல அவர் பர்சனலா ரெஃபர் பண்ணிருக்கிற அவருடைய பர்சனல் பீசஸ் எல்லாருமே அவருடைய அப்ளைன் ஏடிஎஸ்க்கு என்ன ஆயிடுறாங்க? ரீஅலைன் ஆயிடுறாங்க. நீங்க எல்லாரும் கவனிங்க, நல்லா கவனிக்கணும். டவுன்லைன் பீசஸ் அப்ளைன் ஏடிஎஸ்க்கு போறாங்க, ஏடிஆர் கிடையாது. ஏன்னா ஒரு ஏடிஆர் இன்னொரு ஏடிஆர ஸ்பான்சர் பண்ண முடியாது. சோ ஒரு ஏடிஎஸ் ஆல மட்டும்தான் இன்னொரு ஏடிஆர அல்லது இன்னொரு ஏடிஎஸ் ஸ்பான்சர் பண்ண முடியும். ஓகே, சோ டவுன்லைன் பீசஸ் அவருடைய அப்ளைன் ஏடிஎஸ்க்கு ரீஅலைன் ஆகுறாங்க. திரும்பவும் பிசியா மாற்றப்பட்ட அந்த ஏடிஆர் கேன் கன்வெர்ட் ஃப்ரம் பிசி டு ஏடிஆர். அவர் என்ன பண்ணலாம், அன்னைக்கே கூட என்ன பண்ணலாம். எக்ஸாம்பிள், ஒரு ஏடிஆர் நான் தான் அது ஒரு ஏடிஆரா ஜாயின் பண்ணிட்டாரு. ஜாயின் பண்ண 90th டே வரைக்கும் அவர் என்ன பண்ணல, 5000 ரூபாய் பண்ணல. அவருடைய டீம்ல 3 பிசியை கொண்டு வரல. இல்ல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் நிறைய பண்ணுவாங்க, பட் ப்ரிஃபர்ட் கஸ்டமர் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. இது ரெண்டுத்துல எது நடந்தாலும் சரிங்க, ப்ரிஃபர்ட் கஸ்டமர் மூலமா கொண்டு வரலாம் சரி, இல்ல 5000 ரூபாய், முக்கியமா 5000 ரூபாய் ஃப்ரம் 3 டிஃபரெண்ட் பீசஸ், இதுதான் ரொம்ப முக்கியம், மறந்துடவே கூடாது. இதை முடிக்காத பட்சத்துல ஸ்ரீநாத் என்ற ஏடிஆர் பிசியா மாறிடுறாரு. ஸ்ரீநாத்துக்கு ஆல்ரெடி 2 பீசஸ் இருந்திருக்காங்க. 2 பேரும் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அந்த 2 பீசஸும் ஸ்ரீநாத் அப்ளைனா இருக்கிற ஏடிஎஸ்க்கு என்ன ஆயிடுவாங்க, ரீஅலைன் ஆயிடுறாங்க. ஏன்னா ஸ்ரீநாத் என்ன ஆயிடுறாரு, பிசியா மாறிடுறாரு. நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிசி இன்னொரு பிசிய ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா? முடியாதுல. அதனாலதான் ஸ்ரீநாத் பிசியா மாறுறதுனால ஸ்ரீநாத்துடைய டீம்ல இருந்த அவருடைய பிசிஸ் எல்லாருமே அவருடைய அப்ளைன் ஏடிஎஸ்க்கு ரீஅலைன் ஆயிட்டாங்க. திரும்ப ஸ்ரீநாத் பிசில இருந்து ஏடிஆர் அன்னைக்கே வரலாம், எந்த ஒரு கூலிங் பீரியடும் கிடையாது. அவர் அன்னைக்கே கன்வெர்ட் ஆகலாம். பட் அவர் கன்வெர்ட் ஆனாலும் அவருடைய பிசிஸ் அவருக்கு திரும்பவும் கிடைக்க மாட்டாங்க. சரிங்களா? சோ இதுதான் 90 டேஸ் கிரைட்டீரியோட முக்கியத்துவம். சோ ஜாயின் பண்ண எல்லா புது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் அவங்களுடைய 90 டேஸ் கிரைட்டீரியா முடிச்சிடணும். சோ 90 டேஸ் கிரைட்டீரியா முடிச்சிட்டேன். நீங்களால இப்ப கேட்கறது புரியுது, அதனால முடிச்சிட்டேன். நான் எப்படி ஸ்பான்சர் பண்றது? நான் ஏடிஎஸ் மாறணும். ஐ வாண்ட் டு ஸ்பான்சர், ஐ வாண்ட் டு பில்ட் a டீம். முக்கியமாக நான் பேச போற இன்கம், ஒரு இன்கம், கோர் பிளஸ் இன்கம். நான் எக்ஸ்ட்ராவா சம்பாதிக்கணும். நான் டீம் டெவலப் பண்ணணும். ஐ வாண்ட் டு பிகம் அ லீடர், ஐ வாண்ட் டு பிகம் அ மென்டர், ஐ வாண்ட் டு பிகம் அ ஹியூஜ் லீடர்ஷிப் அப்படின்ற கனவோட, மிகப்பெரிய ஆண்டர்பிரனர் கனவோட வந்திருக்கிற எல்லாருக்கும் இருக்கிற ஆசை, நான் எப்ப ஸ்பான்சர் பண்றது, நான் எப்படி ஏடிஎஸ் மாறுறது, அந்த கேள்வி என்கிட்ட இருக்கும், உங்ககிட்ட இருக்கும். சாரி, அதுக்கான பதில் என்கிட்ட இருக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிள்.
ஸோ ஏடிஆர் முதல்ல என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அவர் முடிக்க வேண்டியது 90 டேஸ் கிரைட்டீரியா தான். ஒரு ஏடிஆர் ஜாயின் பண்ண உடனே அவர் என்ன பண்ணணும், 90 டேஸ் சேல்ஸ் கிரைட்டீரியா முடிச்சிடும். இதை முடிச்சிட்ட பிறகு பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் எஜுகேஷன் அண்ட் அசஸ்மெண்ட் டெஸ்ட் ஒன்று இருக்கு, ஓகேங்களா. ஸோ இது ஒரு வீடியோ பேஸ்டு ஏபி பேஸ்டு ப்ரோக்ராம்ங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க புதுசா ஜாயின் பண்ண எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் இந்த வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ஒரு சர்டிபிகேஷன் ப்ரோக்ராம். இந்த பிசினஸ் எஜுகேஷன் அண்ட் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம் அவங்க எடுத்துக்கணும். இதை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஏடிஆர் ஸ்டேட்டஸ்ல இருந்து ஏடிஆர் ஸ்டேட்டஸ்க்கு மைக்ரேட் அல்லது அப்கிரேட் ஆகுறாங்க. ஸோ இந்த ஏடிஆர் ஏடிஎஸ் மாறிட்டார். எவ்வளவு நாள் அவர் ஏடிஎஸ் இருப்பாருன்னு கேட்டீங்கன்னா 12 மாசம் ஃப்ரம் த டேட் ஆஃப் ஜாயினிங். எப்போ அவர் ஏடிஎஸ் மாறினாரு கணக்கு இல்ல, என்னைக்கு அவர் ஜாயின் பண்ணாரு அதுதான் கணக்கு. அவர் ஜாயின் பண்ண டேட்ல இருந்து 12 மாசம் ஏடிஎஸ் இருக்கிறார். எக்ஸாம்பிள், ஸ்ரீநாத் வந்து ஜூலை மந்த் ஜாயின் பண்ணி ஆகஸ்ட் மந்த்ல அவர் என்ன பண்ணிட்டாரு, ஏடிஎஸ் மைக்ரேட் ஆகுறாரு. அப்போ ஸ்ரீநாத் எத்தனை மாசம் ஏடிஎஸ் இருப்பாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆகஸ்ட்ல இருந்து அடுத்த ஜூலை கிடையாதுங்க, இந்த போன ஜூலைல இருந்து அடுத்த ஜூன் தான். புரியுதுங்களா? சோ எந்த மந்த் ஜாயின் பண்ணணும் அதுதான் கணக்கு. நான் எப்போ ஏடிஎஸ் மைக்ரேட் ஆகிறது கணக்கு இல்லை, வேலிடிட்டி. ஓகேங்களா? சோ இது கவலையப்பட தேவையில்லை, இந்த வேலை சைக்கிள் ஐடி கார்ட்லயே வரும். இதுக்கு ட்ராக்கர்லாம் இருக்கு, கவலையே வேண்டாம். சோ ஏடிஎஸ் அவங்க 12 மாசம் ஃப்ரம் டேட்டா ஜாயின்ல இருக்கிறாங்க. அந்த டைம்ல என்ன பண்ணலாம், ஏடிஎஸ்க்கு எல்லா பர்க்ஸும் இருக்கு. அவங்க பிசிஸை ரெஜிஸ்டர் பண்ணலாம், ரெஃபர் பண்ணலாம், ஸ்பான்சர் அவங்க இன்னொரு ஏடிஆர் ஸ்பான்சர் பண்ணலாம், அந்த ஏடிஆர் டெவலப் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, அவங்க பேர்ல ப்ராடக்ட்டை வாங்கி நான் ரெஜிஸ்டர்ட் கஸ்டமருக்கு ப்ராடக்ட் விற்கலாம். பாருங்க எவ்வளவு விஷயத்தை பாருங்க. ஏடிஆர் கொண்டு வரலாம், ஏடிஎஸ் மாத்தலாம், அவங்க ஏடிஎஸ் மாதிரி அவங்க டவுன்லைன்ல ஏடிஆர் கொண்டு வருவாங்க. அவங்க ஏடிஆர் கொண்டு வர டீம் டெவலப் ஆகும். நான் இன்னும் என்னோட பின் மைக்ரேஷன் நான் கொஞ்சமா அப்படியே என்ன சொல்றேன் டீம் ஸ்ட்ரக்சரோட போவேன். நான் எனக்கு கோர்ட்ல இன்கம் நிறைய காத்துட்டு இருக்கு. இதை மாதிரிலாம் இருக்கிறதுக்கு ஏடிஎஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன கமிஷன் இருக்குது அடுத்த வரலாம் சொல்லுவேன், ஓகேங்களா. சோ இந்த 9 டேஸ் கிரைட்டீரியா முடிச்சு அவர் பிசினஸ் அசஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டு அவர் ஏடிஎஸ் மாறின பிறகு அவரும் ஆனுவல் சேல்ஸ் கிரைட்டீரியா முடிக்கிறார். எதன ஆனுவல் சேல்ஸ் கிரைட்டீரியா, ஏடிஆர் மாதிரியே அந்த வருஷத்துடைய முடிவில், அதாவது 12 மாசம் அவர் ஜாயின் பண்ண டேட்ல இருந்து 12 மாசத்துக்குள்ளார 10,000 ரூபாய் சேல்ஸ் கொண்டு வராது. 10,000 ரூபாய் என்பது டீம் கணக்குல வராது, அவருடைய பர்சனல் மற்றும் அவருடைய பர்சனல் பிசிஸ் மட்டும்தான் கணக்கு. சரிங்களா? அவர் பர்சனலா ரெஃபர் பண்ண அவருடைய பிசிஸ் மூலமாகவோ இல்ல அவருடைய பர்சனல் ஐடி மூலமா கொண்டு வரணும். இதுவும் 5,000 ரூபாய் 5,000 பிரிச்சுக்கலாம். 5,000 ரூபாய் மினிமம் 3 பிசிஸ் மூலமா கொண்டு வரணும். மிச்ச 5,000 ரூபாய் அவருடைய பர்சனல் ஐடிலையும் பண்ணலாம், பிசிஸ் மூலமும் பண்ணலாம். ஆல்ரெடி முதல் வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஜாயின் பண்ணோட முதல் வருஷம் அவரு ஆல்ரெடி 5,000 முடிச்சிட்டார். எங்க முடிச்சாரு, 90 டேஸ் கிட்ட முடிச்சிட்டாரு. மிச்ச 5,000 ரூபாய் தான் ரெஸ்ட் ஆஃப் த இயர்ல இருந்து அவர் பர்சனலா பண்ணாலும் சரி இல்ல அவருடைய பிசிஸ்ல பண்ணாலும் சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஜாயின் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர் ஏடிஆரா ஜாயின் பண்றாரு, அவர் ஏடிஎஸ் மைக்ரேட் ஆகுறாரு. ஏடிஎஸ் மைக்ரேட் ஆக சொல்ல இந்த விஷயங்கள் இருக்கு. இது ஒரு சில பேர் சொல்லலாம், எனக்கு வந்து நான் ஏடிஆராவே இருந்துக்கிறேன்னு சொல்ற நபர்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் யாரு பாத்தீங்கன்னா பொதுவாக எனக்கு வந்து இந்த பிசினஸ்ல வந்து டீம் எனக்கு ரொம்ப டைம் இல்லை, பட் இதை ஒரு பார்ட் டைம் எடுத்து பண்ணக்கூடிய எனக்கு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸ்ரீநாத். பட் என்ன நீங்க கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க, பீஸ் நான் போட்டுக்கிறேன், பட் எனக்கு இந்த டீம் பில்டிங்லாம் எனக்கு டைம் கிடையாது, மீட்டிங்லாம் எனக்கு ஐம் நாட் வெரி ஓகே வித் சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் ஏடிஆர். பட் அவங்களும் அவங்களுடைய ஏர்னிங்க்கு அப்புறம் ஏடிஎஸா மாறுவாங்க. ஸோ இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்பான்சரிங் மோனிட்டரிங் ஒன்று இருக்கு. அது என்னப்பா மோனிட்டரிங் கேட்டீங்கன்னா, ஜாயின் பண்ண ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஏடிஆரா ஜாயின் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர் இன்னைக்கு ஜாயின் பண்றாருன்னா இன்னைக்கே ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணலாமா? அதாவது நான் இன்னைக்கு ஜாயின் பண்ணிச்சேன், எனக்கு ஜாயின் பண்ண ஏடிஆர் ஜாயின் பண்ணேன், நான் ஜாயின் பண்ண சொல்லி என்கிட்ட ஒரு 3 பிசிஸ் இருக்கிறாங்க, அதாவது 3 டாக்டர்ஸை பார்த்து மீட் பண்ண, அவங்க 2 பேர் வந்து அட்மிட் பண்ணி வாங்கணும்னு சொல்லிட்டாங்க, வாங்குறேன் பில்லிங் பண்ண ரெடியா இருக்கிறாங்க. ஒருத்தவங்களை பார்த்தேன், என்னோட ஃப்ரெண்டு தான். ஸோ அவங்க ஆம்பேக்வின் ஆஃபர் போயிட்டு இருக்கு, அதையும் பேசினேன். ஸோ அட்மாஸ்பியர் ஆஃபரும் பேசினேன், ஆம்பேக்வின் ஆஃபரும் பேசினேன். 2 தான் ஆஃபர் சூப்பரா போயிட்டு இருக்கிறதுனால வாங்குற முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கே பில்லிங் பண்றவங்க 3மே. ஸோ எனக்கு 3 கஸ்டமர் வந்துட்டாங்க. ஸோ 3 கஸ்டமர் வந்து அவங்க 5,000 ரூபாய்க்கு மேல பில்லிங் ஆயிடுச்சு. ஓகே சூப்பர். அடுத்து இந்த பிசினஸ் அசஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் அதையும் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். கம்ப்ளீட் இன்னும் கொஞ்ச நேரத்தை பண்ணிடுவேன். நான் இன்னைக்கே இன்னொரு டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ண முடியுமான்னு கேட்டேன், முடியாது. ஓகேங்களா? ஸோ கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா, ஜாயின் பண்ண டேட்ல இருந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஜாயின் பண்ண டேட்ல இருந்து 7 டேஸ் அவங்க யாரையுமே ஸ்பான்சர் பண்ண முடியாது. அதாவது அவங்க ஜாயின் பண்ண டேட்ல இருந்து 7 நாட்கள் கழித்து இன்னொரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஸ்பான்சர் பண்ண ஆரம்பிக்கலாம். அதாவது ஒரு ஏடிஎஸ் மைக்ரேட் ஆகலாம், அவர் மைக்ரேட் 7 நாட்கள் மைக்ரேட் ஆகிடலாம். ஆனா மைக்ரேட் ஆனாலும் 8வது நாள் தான் புதுசா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அவரால் ஸ்பான்சர் பண்ண முடியும். ஏன் இந்த காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரியும் ஆம்பேல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகுறாரு, ஏடிஆர் ஆகுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் ஏடிஎஸ்ஸா மைக்ரேட் ஆகுறாருன்னா அவர் டீம் மென்டர் ஆக போறாரு, லீடர்ஷிப் ஆக போறாரு. ஸோ அப்படி இருக்க சொல்ல அவர் டீமை வழி நடத்தணும்.
அவர் டீமை வழி நடத்தணும்னா அவருக்கு முதல்ல பிசினஸ் பத்தி புரியணும். ஆம்வேயுடைய யார் ஸ்டாஃப்ஸ்ல யார் மேம், யார் மேஜர் அக்கௌண்ட் மேனேஜர், ட்ரெயின் டிபார்ட்மெண்ட் யாரெல்லாம் இருக்கிறா, நம்மளோட ஆன்லைன்ல எப்படி பர்ச்சேஸ் பண்றது, எப்படி டீமை ஸ்பான்சர் பண்றது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அதில் அப்லோட் பண்ணணும், கஸ்டமர் கேர் நம்பர் யார் நம்பர் தான் என்கிட்ட இருக்கு, ப்ராடக்ட் டெலிவரி ஆகலாம் யாரை கேட்கறது, கூடவே நம்மளோட ஸ்டோர்ஸ் அண்ணா ஸ்டோர் எங்க இருக்கு, வேலைச்சல் ஸ்டோர் எங்க இருக்கு, மேனேஜர் ஸ்டோருடைய இன்சார்ஜ் யார் அங்க இருக்கா, ஸோ நம்ம என்ன டைம்ல போய் ப்ராடக்ட் வாங்கலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கணும். ஆம்பியோடைய லைஃப் ஸ்டைல் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் என்னால என் டீமுக்கு நல்லா சர்வீஸ் பண்ண முடியும். அதனாலதான் 7 days கம்பெனி என்ன சொல்றாங்க, ஆம்பியோட லைஃப் ஸ்டைல் முதல்ல புரிஞ்சுக்கங்க, நீங்க நல்லா கத்துக்கங்க, அப்பதான் அடுத்து வர்ற டீம் நம்மளால கரெக்டா அவங்கள கைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அவரை ஜாயின் பண்ண அப்போ நான் 8வது நாள் ஆயிடுச்சு. 8வது நாள் ஆயிட்ட பிறகு நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கொண்டு வரேன். நான் கொண்டு வந்துட்ட பிறகு திரும்ப இன்னும் 8 நாள் வெயிட் பண்ண மாட்டேன், கிடையாது. 8 நாள் வெயிட் பண்ணிட்டு நம்ம எத்தனை ஏடிஆரோட நம்ம டீம்ல கொண்டு வரோம். சரிங்களா? சோ அந்த 8வது நாள் ஜாயின் பண்ண டேட்ல இருந்து 8வது நாள் பண்ணாங்க. ஓகேங்களா? இல்ல சார் 8வது இது எப்போ கணக்குல வரும்னு கேட்டீங்கன்னா, எப்போ 8th டே வரும்னா முதல்ல வந்து அந்த 7 daysக்குள்ளார அந்த 7 daysக்குள்ளார ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் 9 days கிரைட்டீரியா முடிச்சு பிசினஸ் அசஸ்மெண்ட் முடிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு 8வது நாள் அவங்க என்ன ஆகுது, அவங்களுக்கு இந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மோனிட்டரிங் படி அவங்களுக்கு இந்த ரைட்ஸ் கொடுக்கப்படுது. நான் முடிக்கிறதே 10வது நாள் தான். நான் என்ன பண்றேன், என்னோட ஜாயின் பண்ண டேட்ல 10th டே நான் என்னோட 9 days கிரைட்டீரியா முடிக்கிறேன். என்னோட 15th டே என்னுடைய பிசினஸ் அசஸ்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் இதுவும் முடிக்கிறேன். அப்படின்னா திரும்பவும் நான் 7 வெயிட் பண்ண கேட்டா கிடையாது. நான் என்னைக்கு முடிக்கிறேனோ, அதாவது இது ரெண்டுத்துல எது நான் முதல்ல முடிக்கிறேன், எது நான் கடைசியா, இது ரெண்டுத்தையும் முடிச்சேன் கரெக்டா 3 hours நான் ஏடிஎஸ் மைக்ரேட் ஆகிறேன். அதற்கப்புறம் நான் எத்தனை பேர் என்னால ஸ்பான்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? சூப்பர். அடுத்தது அசஸ்மெண்ட் பத்தி நம்ம கேட்க சொன்னதுதான். இது ஒரு ஏவி பேஸ்ட் ப்ரோக்ராம். இது 100% ஆன்லைன். எந்த ஸ்டோருக்கும் வர தேவையில்லை, எந்த ட்ரைனிங் நமக்கு இதுக்கு இது எல்லாமே ஆன்லைன். இது விர்ச்சுவல் கிளாஸஸ் தான். நீங்க இது வீடியோஸ் ஒரு ஏவி ஆடியோ வீடியோ பேஸ்ட் ப்ரோக்ராம். இது வீடியோ நமக்கு ரன் ஆயிட்டு இருக்கும். இது உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல இருக்கு. இந்த லிங்க் வாங்குறது ரொம்ப ரொம்ப சுலபம். உங்களுக்கு 9 days கிரைட்டீரியா முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு எஸ்எம்எஸ் ஆகும், இமெயில்ல மூலமாகவும் கிடைக்குது. அப்படி இல்லைன்னா நீங்க நேரடியா amway.in உள்ள லாகின் பண்ணி ஆம்வே அகாடமி, அது எங்க இருக்குன்னா பிசினஸ் மேனேஜ் பிசினஸ் செக்ஷன் உள்ள ஆம்வே அகாடமி இருக்கு. அது உள்ள போனீங்கன்னா இந்த பிசினஸ் அசஸ்மெண்ட் அண்ட் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் கிளிக் பண்ணா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆயிடும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதை கரெக்டா முடிக்க சொல்ல, இது பார்த்தா நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ், நம்மளுடைய சொந்த லாங்குவேஜ் இருக்கு. தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, ஹிந்தில இருக்கு, பெங்காலில இருக்கு. ஸோ இதை நமக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுமோ யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபியூச்சர்ல கம்பெனி இன்னும் 7 லாங்குவேஜ்ல அப்டேட் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது மராட்டி, குஜராத்தி, குர்முகி, ஒரியா, தெலுங்கு, கன்னடா, மலையாளம் இதுல கூட வரப்போகுதுங்க. இதை சக்சஸ்ஃபுல்லா முடிக்க சொல்ல எனக்கு சர்டிஃபிகேஷன் கிடைக்குது. ஸோ இது சர்டிபிகேட் வர சொல்லி நமக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையா இருக்கும். யாராவது கேட்கலாம், உங்களுக்கு என்னப்பா தெரியும் சொல்றே கேட்டா நம்ம தைரியமா அவங்க சொல்லலாம், பெருமை சொல்லலாம். எஸ், ஐ நோ அபவுட் டைரக்ட் செல்லிங், ஐ நோ அபவுட் ஆம்வே பிசினஸ். இதை பேசுறதுக்கு நான் தகுதியான நபர் தான். ஸோ அந்த சர்டிபிகேட் உங்களுக்கு கம்பெனி உங்களுக்கு இமெயில் அனுப்புறாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க amway.in போயிட்டு உங்க அக்கௌண்ட் செக்ஷன்ல போய் நீங்க உங்களோட சர்டிபிகேட் நீங்க டவுன்லோடும் பண்ணிக்கலாம். சரியா? சோ சர்டிபிகேட் கையில கிடைச்சிருச்சு, சூப்பர். ஏடிஎஸ் மாறிட்டேன். இப்ப ஏடிஆர் கதைக்கு வருவோம் நம்ம. ஓகே, நீங்க அந்த ஏடிஆர் ஸ்டேட்டஸ் 12 மாசம் இருக்க சொன்னீங்க. வாட் ஹேப்பன்ஸ் டு 13th month? ஏடிஆரா இருந்தாலும் சரி, ஏடிஎஸ்ஸா இருந்தாலும் சரி, அந்த ஸ்டேட்டஸ் 12 மாசம் தான் வேலிட். அப்போ 13வது மாசம் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, ஒரு ஏடிஆர் அந்த 12th month முடிஞ்சிட்ட பிறகு திரும்ப ஒரு ஏடிஆரை கண்டினியூ ஆகணுமா கேட்டா எஸ், கண்டினியூ ஆகலாம். கம்பெனி வந்து ஒரு ஏடிஆர் ஜாயின் பண்ணவும் ஏடிஎஸ்ஸா மாறணும் அப்படின்னு கட்டாயம் எதுவுமே சொல்லல. ஏடிஆரா விருப்பப்படுறவங்க ஏடிஆராவே இருக்கலாம். ஓகேங்களா? அப்படி அவங்க ஏடிஆரை கண்டினியூ ஆகணும்னா ஒவ்வொரு வருஷமும் அவங்க என்ன பண்ணணும், ஆனுவல் சேல்ஸ் கிட்டே முடிக்கணும். அதாவது 10,000 ரூபாய் சேல்ஸ் அவருடைய பர்சனல் வால்யூம் மூலமாகவும் அவருடைய பர்சனல் பிசி மூலமாகவும் ரெண்டா பிரிச்சுக்கணும். 5,000 ரூபாய் ஃப்ரம் பிசிஸ், மிச்சம் 5,000 ரூபாய் வந்து உங்க பர்சனல் பிசி மூலமா கொண்டு வரலாம், அல்லது உங்க பர்சனல் வால்யூம் உங்க ஓன் ஐடியில வாங்கியும் கொண்டு வரலாம். அதாவது அந்த டிஸ்ட்ரிபியூட்டருடைய ஓன் ஐடியில வாங்கியும் கொண்டு வரலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? அதுதான் ஆனுவல் சேல்ஸ் கிரைட்டீரியா சொல்லுவோம். ஏன்னா இது வந்து கண்டினியூட்டி கிரைட்டீரியா கூட சொல்லுவாங்க பேரு. இதை முடிக்க சொல்ல அவர் ஏடிஆரா நெக்ஸ்ட் 12 months கண்டினியூ ஆகுறாரு. என்ன சொல்ல புரியுதா? ஒரு ஏடிஆர் ஜாயின் பண்ண சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த இயர் அந்த 12th month முடிவுக்குள்ளார அந்த ஏடிஆர் 10,000 ரூபாய் சேல்ஸ் ஃப்ரம் பிசிஸ், அதாவது பர்சனல் பிசிஸ் அண்ட் பர்சனல் வால்யூமா கொண்டு வரணும். அதுல 5,000 மினிமம் 3 பிசிஸோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் கண்டிப்பா. இதுல என்கிட்ட 10 பிசி இருக்கிறாங்க, என்கிட்ட 20 பிசி இருக்கிறாங்க, இல்ல என்கிட்ட 5 பிசி 5 பிசிக்கு நான் என்ன பண்றேன், 5 அட்மோ மினியை மூவ் பண்றேன், இல்ல 5 பிசிக்கு 3 அட்மோ மினி 2 பீனை மூவ் பண்றேன் அப்படின்னா இது கணக்குல வரும். எஸ், கணக்குல வரும். ஓகேங்களா? சோ பிசிஸ் மூலமா வர வால்யூம் 10,000 கொண்டு வரலாம், இல்ல 10,000 மேலே கொண்டு வரலாம். நண்பர்களே, திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த 10,000 என்பது ஃபீஸ் கிடையாது, இன்கம் தான். ஏன்னா இந்த 10,000க்கான சேல்ஸ் கமிஷன்ல கிடைக்கும்.
சோ இதை முடிக்க சொல்ல ஏடிஆரா அவர் 12 மாசத்துக்கு இருக்கிறாரு. முடிக்காத பட்சத்துல ஏடிஆர் பிசியா மாறுறாரு. பிசியா மாறின பிறகு அவர் டீம்ல இருக்கிற அவருடைய பிசிஸ் எல்லாமே அவர் அப்ளைன்ல இருக்கக்கூடிய ஸ்பான்சருக்கு ஏடிஎஸ்க்கு ரிலீன் ஆகுறாங்க. திரும்பவும் அந்த ஏடிஆர் பிசில இருந்து ஏடிஆரா மாறலாம். பட் அவருடைய பிசிஸ் அவருக்கு திரும்பவும் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, சூப்பருங்க. இதுல டவுட்ஸ் சாட்ல தெரியப்படுத்த நான் திருப்பி கிளாரிஃபை பண்றேன். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான் இது, ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க. ஒவ்வொரு வருஷத்துடைய முடிவுலையும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அவருடைய பிசி மூலமாகவும் அவருடைய பர்சனல் வால்யூம் மூலமாகவும் 10,000 ரூபாய், அதாவது மினிமம் ஒரு 100 பிவியாவது கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு கம்பெனி விரும்புறாங்க. ஏன்னா 100 பிவியாவது கொண்டு வந்தாதான் அதுல இன்கம் சம்பாதிப்பாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. கம்பெனி பொறுத்த மட்டும் ஜாயின் பண்ண எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் சம்பாதிக்கும். அதுதான் நோக்கம், வேற எதுவுமே கிடையாது. சரிங்களா? சோ அடுத்தது ஏடிஎஸ். இது ஏடிஆர். அப்ப ஏடிஎஸ்க்கு என்ன பாவம் கேட்டீங்கன்னா, ஏடிஎஸ்க்கும் ஏடிஆர் மாதிரியே ஆனுவல் சேல்ஸ் கிரைட்டீரியா உண்டு. 10,000 ரூபாய் ஒவ்வொரு வருடமும். சோ இதை முடிக்கிற பட்சத்துல ஏடிஎஸ் அடுத்த 12 மாதங்களுக்கு ஏடிஎஸ்ஆ இருக்கிறாங்க. இதை முடிக்காத பட்சத்துல என்ன ஆகுதுன்னா, அடுத்த வருஷம் முதல் வருஷம் இது 3 வருஷம் பிரிச்சுக்கிறாங்க. ஏடிஎஸ் 3 வருஷம் பிரிச்சுக்கிறாங்க. முதல் வருஷம் மட்டும் அந்த ஏடிஎஸ் வந்து முடிக்கல அப்படின்னா அவருடைய ஸ்பான்சரிங் ரைட்ஸ் மட்டும் வித்ட்ரா ஆகுது. ஓகேங்களா? முதல் வருஷம் மட்டும் முடிக்கலன்னா அடுத்த வருஷம் அந்த ஏடிஎஸ் ஸ்பான்சரிங், அதாவது இன்னொரு ஏடிஆர் அவரால் ஸ்பான்சர் பண்ண முடியாது. ஏன்னா அவருடைய எல்ஓஎஸ் அவர்கிட்ட தான் இருக்கும், அவர் டீம் அவர்கிட்ட தான் இருக்கும், அவர் ஏடிஎஸ் தான் இருப்பார். ஏடிஆர் மாதிரி அவர் உடனே பிசியா மாற மாட்டார். சரிங்களா? சோ முதல் வருஷம் முடிக்கலன்னா 2வது வருஷம் ஏடிஎஸ் உடைய ஸ்பான்சரிங் ரைட்ஸ் மட்டும் வித்ட்ரான் ஆகுது. திரும்பவும் அந்த ஏடிஎஸ்க்கு அவரோட ஸ்பான்சர் வேணும்னா அவர் அந்த வருஷத்துடைய ஆனுவல் சேல்ஸ் கிட்ட முடிச்சா மட்டும் போதும். ஓகேங்களா? அடுத்த 2வது வருஷம் தொடர்ந்து 2 வருஷம் அந்த ஏடிஎஸ் ஆனுவல் சேல்ஸ் கிட்ட தொடர்ந்து, நல்லா கவனிக்கணும், கன்சிக்யூட்டிவ் இயர் தொடர்ந்து 2 வருஷம் அந்த ஏடிஎஸ் ஆனுவல் சேல்ஸ் கிட்ட முடிக்கிறானா அப்பதான் அவர் ஏடிஎஸ்ல இருந்து ஏடிஆர் கன்வெர்ட் ஆகுறாரு. அவருடைய பீசஸ் அவர்கிட்ட தான் இருக்கிறாங்க. அவர் நிறைய பர்சனல் பீஸ் ரெஃபரும் பண்ணலாம். அவருடைய டீம்ல இருந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அதாவது அவர் டவுன்லைன் ஏடிஆரும் ஏடிஎஸும் அவருடைய அப்ளைன் ஏடிஎஸ்க்கு ரீஅலைன் ஆயிடுறாங்க. ஏடிஎஸ், அதாவது ஏடிஆரா மாறின அந்த ஏடிஎஸ் பாத்தீங்கன்னா திரும்பவும் ஏடிஎஸ்ஆ மாறலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அந்த கரண்ட் இயருடைய ஆனுவல் சேல்ஸ் கிரைட்டீரியா முடிச்சிடணும். அடுத்தது ஏடிஆரா மாறினார் பாத்தீங்கன்னா அவர் திரும்ப என்ன பண்ணணும்? ஏடிஎஸ்ஆ மாறணும்னா அந்த பிசினஸ் டெவலப்மெண்ட் அசஸ்மெண்ட் கோர்ஸ் எடுத்துக்கணும். இது ரெண்டுத்தையும் முடிக்க சொல்ல நம்ம ஏடிஎஸ்ஆ மாறிடுறாரு, ஏடிஆர் ஏடிஎஸ்ஆ வந்துடுறாரு. பட் அவருடைய டீம்ல இருந்து அவர் அப்ளைனுக்கு போன அவருடைய ஏடிஆரும் ஏடிஎஸும் அவருக்கு திரும்ப கிடைக்க மாட்டாங்க. ஓகேங்களா? சோ இதே ஒரு விஷயத்த அந்த ஒரு ஏடிஎஸ் தொடர்ந்து 3 வருஷமா பண்ணல, ஆனுவல் சேல்ஸ் கிரைட்டீரியா 3வது வருஷமும் பண்ணலன்னா அவருடைய ஸ்டேட்டஸ் ஏடிஆர்ல இருந்து பிசியா மாறுது. அவருடைய பர்சனல் பீசஸ் அவருடைய அப்ளைனா இருக்கிற ஏடிஆருக்கு ஏடிஎஸ்க்கும் ரீஅலைன் ஆகுறாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய இந்த விஷயங்கள். சோ இது எல்லாமே நியூ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஓகேங்களா? இது வரைக்கும் பார்த்து எல்லாமே நியூ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு. சோ எக்ஸிஸ்டிங் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு என்னப்பான்னு கேட்டீங்கன்னா, எக்ஸிஸ்டிங் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாருன்னா ஜூன் 30th 2020 ஜாயின் பண்ண எல்லாருமே எக்ஸிஸ்டிங் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான். ஓகேங்களா? ஜூன் 30th 2020 சோ அவங்க எல்லாருமே ஏடிஎஸ்ஆ குவாலிஃபை ஆகுறாங்க. அவங்களுக்கு 90 days கிரைட்டீரியா கிடையாதுங்க. அவங்க ஏடிஎஸ்ஆ இருக்கிறாங்க. சோ ஏடிஎஸ்ஆ இருந்தா பிசி ரெஃபர் பண்ணலாம். அவங்களுடைய நான் ரெஜிஸ்டர்ட் கஸ்டமருக்கு ப்ராடக்ட் விற்பனை செய்யலாம். இன்னொரு ஏடிஆர் ஏடிஎஸ் அவங்க என்ன பண்ணலாம்? ஸ்பான்சர் பண்ணலாம். அவங்க பிசினஸ் டெவலப்மெண்ட் எஜுகேஷன் எடுத்துக்கணுன்ற அந்த அசஸ்மெண்ட்ல எடுக்கணுன்ற அவசியம் தேவை கிடையவே கிடையாது. ஓகேங்களா? சோ அவங்களுக்கு என்னப்பான்னு கேட்டீங்கன்னா கண்டினியூட்டி கிரைட்டீரியா மட்டும் இருக்கு. அது என்ன? ஆனுவல் சேல்ஸ் கிரைட்டீரியா 10,000 ரூபாய். சோ அந்த வருஷத்துடைய முடிவுல, அந்த வருஷம் எந்த கணக்கு எல்லாருக்கும் சொன்னீங்க, புதுசா ஜாயின் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அவருங்க என்னைக்கு ஜாயின் பண்ண அந்த மந்த்ல இருந்து 12 months சொன்னீங்க. அப்போ எக்ஸிஸ்டிங் பாருங்க வாயில வரைய மாட்டேது. எக்ஸிஸ்டிங் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு என்னப்பா கணக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸிஸ்டிங் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ஃப்ரம் ஜூலை 1st டிஃபால்ட்டா எல்லாருடைய சைக்கிள் நம்ம கிட்ட ஆல்ரெடி நம்ம சர்வீஸ் நம்மளுடைய சர்வர்ல எக்ஸிஸ்டிங் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா இருக்கிறவங்களுடைய அந்த ஜாயினிங் அந்த சைக்கிள் பாத்தீங்கன்னா ஜூலை 1st இருந்து ஜூன் 30th செட் ஆயிடும் டிஃபால்ட். சோ ஒவ்வொரு ஜூலை 30th ஒரு ஜூன் 30th அந்த ஒரு ஏடிஎஸ் 10,000 ரூபாய் சேல்ஸ் அவரு என்ன பண்றாரு? அவர் டீம்ல கொண்டு வராரு. அவர் டீம்னா யாரு? அவருடைய பர்சனல் பீசஸ் மூலமாகவோ இல்ல அவருடைய பர்சனல் வால்யூம் மூலமாகவோ கொண்டு வராரு. கொண்டு வர சொல்ல அவர் ஏடிஎஸ் என்ன ஆகுறாரு? அடுத்து இருக்கக்கூடிய நாட்களுக்கு அடுத்த 12 monthsக்கு ஒரு ஏடிஎஸ்ஆ கண்டினியூ ஆகுறாரு. ஒவ்வொரு வருஷமும் இதை முடிக்க நம்ம ஏடிஎஸ்ஆ இருக்கிறாங்க. அவங்க டீமை கொண்டு வராங்க, இன்கம் நிறைய பண்றாங்க. சரிங்களா? சோ இதுதான் நம்மளுடைய இந்த ஒரு கிரைட்டீரியா. சோ இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், யார் ஏடிஎஸ் யார் ஏடிஆர். நீங்க இது வரைக்கும் இந்த ஒரு ஒரு கான்செப்ட் கவர் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க நிறைய ஒரு விஷயத்தை கவனிச்சீங்க. பார்க்கல எத்தனை பேரால அதை கெஸ் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு. நீங்க சொல்லுங்க, ஒரு ஏடிஆருக்கு நம்ம கமிஷன் நம்முடைய கோர் இன்கம் கோர் பிளஸ் இன்கம்ல என்னென்ன இன்கம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க?
இப்ப செஷன் கவனிச்சிங்க, ஏடிஆர்னா யாரும் கவனிச்சிங்க, ஏடிஆர் என்ன அவங்க பர்க்ஸ் இருக்குன்னு கவனிச்சிங்க, அவங்க என்ன பண்ணலாம் கவனிச்சிங்க. சும்மா ஜென்ரலா கெஸ் பண்ணுங்க, ஒரு ஏடிஆருக்கு என்னென்ன இன்கம் இருக்கு. அவர் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கி அவருடைய பர்சனல் பீஸ் எல்லாம் விற்க சொல்ல அவங்க டீம் கொண்டு வர முடியாது, அதாவது இன்னொரு டிஸ்ட்ரிபியூட்டர் கொண்டு வர முடியாது, பட் அவர் பீசஸ் கொண்டு வரலாம். ஏடிஆர் அவருக்கு என்னென்னலாம் இன்கம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு நீங்க சொல்லுங்க. சூப்பர் கலையரசன் சார், ஆசம். சிஎஸ்ஐ அடுத்து ஹரி அரவிந்த் சார், சூப்பர் ஹரி சார், ரீட்டைல் மார்ஜின் கிடைக்கும், சிஎஸ்ஐ கிடைக்கும், ட்ரேட் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. மேனகா மேம் ஆசம், சேல்ஸ் கமிஷன் உண்டு, ட்ரேட் டிஸ்கவுண்ட் உண்டு. கமான் ஃப்ரெண்ட்ஸ், கமான், லெட் தி ஆன்சர் பி ஃப்ளோ. அப்படியே அருவி மாதிரி கொட்டட்டும் ஆன்சர். கவனிச்சிங்களா? இப்ப நீங்க எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க, ஒரு ஏடிஆர்னா யாரும் கவனிச்சிங்க, அந்த ஏடிஆருக்கு என்னென்னலாம் இன்கம் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க. இது இருக்க சொன்ன 3 ஆன்சருமே கரெக்ட்டுங்க, சூப்பருங்க. கனகேஸ்வரி மேம் ஓகே 3% கிடைக்கும் சொல்லிருக்கீங்க. எஸ் கிடைக்கும். அப்புறம் எஸ் ஃப்ரெண்ட்ஸ் கமான், இங்க ஒரு 60-70 பேர் இருக்கோம். ஆன்சர் வர தேவையில்லையா, சும்மா டக்கு டக்குன்னு வரணும் நமக்கு ஆன்சர். எஸ் சூப்பருங்க. எஸ் சிஎஸ்ஐ, பிஎஃப்ஐ, டிஃபரன்ஷியல் கமிஷன், சூப்பர் ராஜு சார். வாவ், ஆன்சர் அப்படியே கொட்டிக்கிடுங்க. Yes, friends. Wow. Once we achieve 200 P, we will get a 2%. Yes. Okay. CSI, we have differential commission. CSI கிடைக்குது, சேல்ஸ் கமிஷன் கிடைக்குது. வாவுங்க ஆன்சர். வாவ், சூப்பர் சூப்பர் ஆசம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க சொன்ன எல்லா ஆன்சரையும் கரெக்ட். உங்க எல்லாருக்கும் ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். சோ இதுல இன்னும் நான் ஒரு சில திருத்தங்களை கொண்டு வரேன். சோ நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்டுங்க. இதை கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிய வைக்கிறேன். சோ ஒரு ஏடிஆர் சைன் அப் பண்ண சொல்ல அவங்களுக்கு நீங்க பிளான் காட்ட சொல்ல ஈஸியா உங்களுக்கு புரிய வைக்கலாம். சரியா? போலாமா? எஸ். சூப்பர் சந்திரசேகர் சார், ஆசம். ரீட்டைல் மார்ஜின், ட்ரேட் டிஸ்கவுண்ட், சிஎஸ்ஐ. ஓகே. நவ் நம்முடைய ஹீரோ ஆஃப் தி டாபிக், ஹீரோ டாபிக் வந்தாச்சு, நம்முடைய சேல்ஸ் கமிஷனுக்குள்ள வந்தாச்சு. சோ இப்போ இதுல நம்ம இந்த இப்ப பார்த்தல என்னென்ன கமிஷன் நம்ம ஏடிஆர் கிடைக்கும், என்ன கமிஷன் ஏடிஎஸ் கிடைக்குது நம்மளுக்கு புரிய வச்சிடலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இங்க பாக்குறது ஒரு சிம்பிளிஃபைடுங்க, ஒரு சிம்பிளிஃபைட் ஆஃப் நம்முடைய கமிஷன். நம்முடைய பிளான்ல ரொம்ப சிம்பிளிஃபைட் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா பிளான் பேசணும் நிறைய பேசணும், அதுல நான் இங்க பிளான் பத்தி எல்லாம் பேச வரல. சோ ஒரு கமிஷன் பேசல நான் இங்க ரொம்ப சிம்பிளிஃபைடா போட்டிருக்கேன். சோ ஒரு ஏடிஆருக்கு என்னப்பா இன்கம் கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கோர் பிளான்ல பாத்துக்கலாம். கோர் பிளான்ல நம்ம ஏடிஆர் எல்லாருக்குமே சேல்ஸ் கமிஷன் உண்டு. சேல்ஸ் கமிஷன் எத்தனை பர்சன்ட்ல இருந்து 3%ல இருந்து 21% வரைக்கும் நம்ம ஏடிஆருக்கு உண்டு. அப்ப ஏடிஆர் சில்வர் பின் ஆக முடியுமான்னு கேட்டேன். எஸ் ஆகலாம். கியூவி கொண்டு வராங்கல்ல, ஒரு ஏடிஆர் 21% கொண்டு வரலாம். அவர் பிசி அவர்கிட்ட இருக்கிறாங்க, 50 பிசி இருக்கிறாங்க அவர்கிட்ட, அவர் கொண்டு வரலாம். 10,000 பாயிண்ட் கொண்டு வரலாம் அவரு. எஸ், ஒரு ஏடிஆர் 3%ல இருந்து 21% வரைக்கும் கூட வரலாம். ஃபர்ஸ்ட். அடுத்தது டிஃபரன்ஷியல் கமிஷன். ஏடிஆர் எல்லாருக்குமே டிஃபரன்ஷியல் சேல்ஸ் கமிஷன் உண்டு. அதாவது யார்கிட்ட இருந்து டிஃபரன்ஷியல் சேல்ஸ் கமிஷன் வரும்னு கேட்டீங்கன்னா, அவருடைய பிசிஸ் ப்ரிஃபர்ட் கஸ்டமர் கிட்ட இருந்து வரும். சரிங்களா? சோ நீங்க ஒரு பேப்பர் நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் சேல்ஸ் கமிஷன். சேல்ஸ் கமிஷன் எத்தனை? 3% இருந்து 21% வரைக்கும் உண்டு. ரெண்டாவது டிஃபரன்ஷியல் சேல்ஸ் கமிஷன். அதுல வர இன்னொரு பிரிவு அவருடைய பிசிஸ் கிட்ட இருந்து கிடைக்கிறது டிஃபரன்ஷியல் சேல்ஸ் கமிஷன். ஓகேங்களா? மூணாவது அவரு நான் ரெஜிஸ்டர்ட் கஸ்டமர் ப்ராடக்ட் விற்பனை செய்யறது, கஸ்டமர் ரீட்டைல் மார்ஜினும் அவருக்கு கிடைக்கலாம். சாரி, கஸ்டமர் ரீட்டைல் மார்ஜின் அவருக்கு கிடைக்குது. அடுத்தது ட்ரேட் டிஸ்கவுண்ட்.
அவருக்கு என்ன கிடைக்குதுங்க? ட்ரேட் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அதாவது அவர் வாங்குற பொருளுக்கும் சரி, அவருடைய பிசிஸ், அவருடைய ப்ரிஃபர்ட் கஸ்டமர் வாங்குற பொருளுக்கும் அவருக்கு என்ன கிடைக்குது? ட்ரேட் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஓகேங்களா? சோ இப்போ உங்களுக்கு கோர் பிளான் என்ன கிடைக்கும் புரிஞ்சுதுங்களா? கோர் பிளான்ல நம்மளுடைய ஏடிஆருக்கு லீடர்ஷிப் கமிஷன் கிடைக்காதுங்க. லீடர்ஷிப் கமிஷன் ஏன் கிடைக்காது? டீம் இல்ல. அதை தவிர்த்து சேல்ஸ் கமிஷன் கிடைக்குது, டிஃபரன்ஷியல் சேல்ஸ் கமிஷன் கிடைக்குது, கஸ்டமர் ரீட்டைல் மார்ஜின் உண்டு மற்றும் ட்ரேட் டிஸ்கவுண்ட்டும் உண்டு. அடுத்தது கோர் பிளஸ்ல பார்க்கலாம். கோர் பிளஸ்ல நம்ம ஏடிஆருக்கு என்னெல்லாம் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு இன்சென்டிவ் ப்ரோக்ராம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இதுல ஏடிஆருக்கு முதல்ல கிடைக்கிறது சிஎஸ்ஐ, கஸ்டமர் சேல்ஸ் இன்சென்டிவ் தான் முதல்ல கிடைக்குது. அடுத்தது பிஎஃப்ஐ கிடைக்குது, அடுத்தது பிபிஐ கிடைக்குது. இந்த 3 இன்கமும் நம்முடைய ஏடிஆர் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடைக்காது. அப்ப ஏடிஆருக்கு என்ன இன்கம்பா கிடைக்கும்? சிஎஸ்ஐ கிடைக்குது. அவர் என்ன இன்கம் கட்ட கிடைக்கும்? சிஎஸ்ஐ மட்டும்தான் கிடைக்கும். எப்படி கோர் இன்கம்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோர் பிளஸ் நிறைய இருக்கு, லீடர்ஷிப் இன்சென்டிவ்லாம் இருக்கு. அவருக்கு பேசிக்கான இன்கம் கிடைக்குது, அவருடைய சேல்ஸ் கமிஷன் கிடைக்குது, அவங்களுடைய ரீட்டைல் மார்ஜின் கிடைக்குது, ட்ரேட் டிஸ்கவுண்ட், டிஃபரன்ட் சேல்ஸ் கமிஷன் ஃப்ரம் பிசிஸ். கோர் பிளஸ்ல வெறும் சிஎஸ்ஐ மட்டும் தான் கிடைக்குது. பிஎஃப்ஐ பிபிஐ கிட்டத்தட்ட 35% அது அவருக்கு கிடைக்கும். ஓகேவா? சோ இப்ப புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஏடிஆருக்கு என்ன இன்கம் கிடைக்குதுன்ட்டு? ஏடிஆருக்கு சேல்ஸ் கமிஷன், டிஃபரன்ஷியல் சேல்ஸ் கமிஷன், கஸ்டமர் ரீட்டைல் மார்ஜின், ட்ரேட் டிஸ்கவுண்ட் ஃப்ரம் பிசிஸ் மற்றும் சிஎஸ்ஐ கிடைக்குது. அப்ப ஏடிஎஸ்க்கு என்னப்பா கிடைக்குதுன்னா, நீங்க இங்க பாக்குற இன்கம் எல்லாமே ஏடிஎஸ்க்கும் உண்டு. கூடவே லீடர்ஷிப் கமிஷன் இருக்கு, அவங்க டீம் க்ரோ ஆக சொல்ல. கூடவே லீடர்ஷிப்ல இந்த ஏர்லி இன்சென்டிவ்க்கு அப்புறம் வரக்கூடிய சிஎஸ்ல இன்சென்டிவ் தானே இருக்கு, லீடர்ஷிப் இன்சென்டிவ் இருக்கு, அதுவும் உங்களுக்கு. ஓகே, சோ இப்போ உங்களுக்கு ஏடிஆருக்கும் ஏடிஎஸ்க்கும் என்னென்ன இன்கம் கிடைக்குதுன்ற டெஃபினேஷன் புரிஞ்சுக்கும். சோ இப்போ வாங்க ஒரு இன்கம் பத்தி பார்த்துடலாம். சோ ஃபர்ஸ்ட் ரீட்டைல் மார்ஜின், நம்ம வாங்குற எல்லா ப்ராடக்ட்க்கும் ரீட்டைல் மார்ஜின் உண்டு. அது ஒரு பொருளை பொறுத்து மாறுது. அப் டு 10% வரைக்கும், அப் டு 10% வரைக்கும் நம்ம கம்பெனி நமக்கு ரீட்டைல் மார்ஜின் கொடுக்குறாங்க. அடுத்து ட்ரேட் டிஸ்கவுண்ட். ட்ரேட் டிஸ்கவுண்ட் பாத்தீங்கன்னா நம்ம வாங்குற ப்ராடக்ட்டுக்கு அடுத்த மாசம் நமக்கு பணமா வரதான் ட்ரேட் டிஸ்கவுண்ட். இது கிட்டத்தட்ட ஒரு 7.25 இருந்து ஒரு 8% வரைக்கும் வருது. ஏன்னா இதுவும் ஒரு ப்ராடக்ட் பொறுத்து மாறும். உங்களுக்கு டவுட் இருந்தா உங்களுடைய அக்கௌண்ட் மேனேஜரை கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட் எவ்வளவு ட்ரேட் டிஸ்கவுண்ட் இருக்குன்னு கேளுங்க. ஓகேங்களா? சோ ஒரு பொருளுக்கு மாறும். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா உங்களுடைய அக்கௌண்ட் மேனேஜர் விட்டுறாதீங்க, அவங்களுக்கு மெசேஜ் மூலமாகவோ இல்ல கால் பண்ணி கேளுங்க இந்த ப்ராடக்ட் எவ்வளவு ட்ரேட் டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. சோ ஒரு பொருளுக்கு மாறும். கிட்டத்தட்ட 7.25 8% வரைக்கும் ட்ரேட் டிஸ்கவுண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேல்ஸ் கமிஷன் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே தெரிய வேண்டிய முதல் விஷயம் என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாயிண்ட் இன்எஸ்பி அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது ஆல்பபெட்ஸ் மாதிரி. பாயிண்ட் அதாவது பிவின்னு சொல்ல முன்னாடி பிவின்னு சொல்லி இப்ப பாயிண்ட் சொல்லுவோம். பிவி இப்ப சொல்றது இல்லைங்க, அந்த டேர்ம்ஸ் எடுத்துருங்க. இனிமேட்டு யாரும் பிவின்னு சொல்லாதீங்க, பாயிண்ட்னு சொல்லுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சோ பிவி தான் பாயிண்ட்ஸ் நம்ம இப்ப அந்த பேர் மாத்திட்டோம். ஓகேங்க. சோ பாயிண்ட்ஸ் அண்ட் என்எஸ்பின்னு சொல்லுவோம் நம்ம இப்போ. சோ இந்த பாயிண்ட்ஸ் என்எஸ்பிக்கு என்னப்பா ஒர்க் ஆகுது, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு என்னன்றதை பார்க்கலாங்க. நண்பர்களே, நம்ம வாங்குற எல்லா பொருளுக்கும், நீங்க வாங்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் பாயிண்ட்ஸ் உண்டு. எல்லா பொருளுக்கும் பாயிண்ட்ஸ் உண்டு. அது வாங்கக்கூடிய கிளிஸ்டர் பேஸ்ட்ல இருந்து அட்மாஸ்பியர் மினில இருந்து ஆம்பே குயின் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே என்ன இருக்கு? பாயிண்ட்ஸ் உண்டு. ஓகேங்களா? சோ பொதுவாகவே அந்த ப்ராடக்டோட வேல்யூல வரக்கூடிய அளவுல தான் பாயிண்ட்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபான்னு வருங்க. சரிங்களா? எக்ஸாக்டா 100 இல்ல, கிட்டத்தட்ட 100 ரூபாய் சொல்லுவாங்க ஒரு பாயிண்ட் உடைய அந்த வேல்யூ, டிஏபி வேல்யூ. ஓகேங்களா? அடுத்தது இந்த என்எஸ்வி. என்எஸ்வி என்னன்னா போனஸ் வேல்யூ சொல்லுவோம். என்எஸ்வி இன்னொரு பேர் என்ன? போனஸ் வேல்யூ. போனஸ் வேல்யூல ஒரு பாயிண்ட் 80 ரூபாய் எடுத்துப்பாங்க. எப்பவுமே போனஸ் வேல்யூ ரூபாயில தான் சொல்லுவோம். பாயிண்ட் நம்பரிங் 9 பாயிண்ட், 10 பாயிண்ட், 15 பாயிண்ட், 33.42, 225 பாயிண்ட்ஸ் சொல்லுவோம், 335 பாயிண்ட்ஸ். அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் சொல்லி நீங்க வாங்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே பாயிண்ட்ஸ். சரிங்களா? சோ நான் பாயிண்ட்ஸ் தனியாவே இருக்கு. அதுக்காக நீங்க வந்து ப்ராடக்ட் ஹேண்ட் புக்ல வாங்கிட்டு அதுக்கு ப்ராடக்ட் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு கேட்காதீங்க. நான் பாயிண்ட்ஸ் செக்மெண்ட் தனியா இருக்கு. இந்த ட்ரைனிங் கைடு இதெல்லாம் பாயிண்ட்ஸ் கிடையாது. நான் சொல்ற ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான். சோ ப்ராடக்ட்ஸ்க்கு பாயிண்ட்ஸ் இருக்கு. அது 9 பாயிண்ட்ஸ். இங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிருக்கேன், 9 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். சோ இந்த பாயிண்ட்ஸ் எதுக்காகனா நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ், அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இன்கம் ஸ்லாப் சொல்லுவோம். கோர் இன்கம் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 200 பாயிண்ட்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? சோ நம்ம எவ்வளவு இன்கம் ஸ்லாப்ல வர போறோம், நமக்கு 3% கிடைக்க போதா, 6% கிடைக்க போதா, நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ், எத்தனை பர்சன்ட் கிடைக்க போகுது, அதை சொல்றதுதான் பாயிண்ட்ஸோட வேலை. நம்மளுடைய பாயிண்ட்ஸை வச்சுதான் நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கிடைக்க போகுது அதை முடிவு பண்ண முடியும். எனக்கு 3% கிடைக்க போதா, இல்ல வந்து எனக்கு 10% கிடைக்க போகுதா, இல்ல எனக்கு 9% கிடைக்க போகுதா, இல்ல எனக்கு வந்து 21% கிடைக்க போகுதா, இது எல்லாமே முடிவு பண்ண போறது எதுங்க? நம்முடைய பாயிண்ட்ஸ் தான். அப்போ எனக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும்? எனக்கு பாயிண்ட் இவ்வளவு தெரிஞ்சுட்டு, பட் எவ்வளவு பணம் கிடைக்கும்
அதை முடிவு பண்ண போறது போனஸ் வேல்யூ சொல்லக்கூடிய NSV, நெட் சேல்ஸ் வேல்யூ. ஒரு ப்ராடக்ட் நீங்க வாங்க சொல்ல நீங்க போனஸ் கால்குலேட் பண்றீங்கன்னா முதல்ல அந்த ப்ராடக்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுங்க. அடுத்தது அந்த பாயிண்ட்ஸ் இன்டூ 80 போடுங்க. அந்த பாயிண்ட்ஸ் இன்டூ 80 போட்டீங்கன்னா அதோடைய NSV அதாவது போனஸ் வேல்யூ தெரிஞ்சிடும். 720 ரூபாய். சரிங்களாங்க. சோ நீங்க ஒரு வாங்க அந்த ப்ராடக்ட் பாயிண்ட்ஸ் என்ன ரெண்டுத்தையும் பாருங்க. சோ அதை பொறுத்து அதோடைய இன்கம் இருக்கு. இங்க பாருங்க உங்களுக்கு தெளிவா புரியும் பாருங்க. சோ சேல்ஸ் கமிஷன் பிராக்கெட் பாருங்க. இப்ப நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் 200 பாயிண்ட்ல இருந்து 599 பாயிண்ட் 3%. அதே மாதிரிதான் 600 இருந்து 1199 6%, 9%, 12%, 18%. இது எதை பொறுத்து மாறுது பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் பொறுத்து தான் இந்த பர்சன்டேஜ் மாறுது. புரியுதா? நான் 599 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இருக்க சொல்ல 599.99 பாயிண்ட்ஸ் இருக்க சொல்ல அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 3% இன்கம் கிடைக்குது. கமிஷன்ல ஸ்லாப்ல வராரு. அதே டிஸ்ட்ரிபியூட்டர் 7000 பாயிண்ட்ல இருந்து 9999.99 பாயிண்ட்ஸ் வரைக்கும் 18% பிராக்கெட்ல வராரு. ஓகேங்களா? சோ இந்த சேல்ஸ் கமிஷன் ஏடிஆருக்கும் உண்டு, ஏடிஎஸ்க்கும் உண்டு. நான் சொன்ன மாதிரி ஒரு ஏடிஆர் அவருக்கு நிறைய ப்ரிஃபர்ட் கஸ்டமர் கொண்டு வந்து அவர் 600 பாயிண்ட் வராருன்னா அவருக்கு 6% கிடைக்குது. அதே ஏடிஆர் நிறைய பீசஸ் கொண்டு வந்து அவர் 4000 பாயிண்ட் தொடர்றாருனாலும் அவருக்கு 15% உண்டு. அவர் 9% வரலாம், 15% வரலாம், ஈவன் 21% கூட வரலாம். அவருக்கு இதெல்லாம் உண்டு. சரிங்களா? சோ இப்ப நீங்க எல்லாரும் கேட்கலாம், இப்ப எனக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் கேட்டீங்கன்னா அந்த பணம் எவ்வளவு கிடைக்கிறதா சொல்றதுதான் NSV வேலை, நெட் சேல்ஸ் வால்யூமோட வேலை. இப்ப அந்த 3% இந்த எதுல இருந்து 3% கிடைக்கும்னா அந்த NSV-ல இருந்து 3% கிடைக்கும். ஓகேங்களா? சோ ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நம்முடைய இந்த NSV இந்த 3% போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு இன்கம் கிடைக்கும் தெரிஞ்சிடும். முதல்ல நீங்க பண்ண பாயிண்ட்டுக்கு எவ்வளவு சேல்ஸ் பிராக்கெட்ல வரீங்க தெரிஞ்சுக்கங்க. அந்த சேல்ஸ் பிராக்கெட்டை தெரிஞ்சுக்கிட்டு NSV-யோட நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கமிஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கும். அந்த நபருக்கு எவ்வளவு கமிஷன் இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சிருது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்ப புரியுதுங்களா? பாயிண்ட்ஸ்க்கும் NSV-க்கும் தொடர்பு புரியுதுங்களா? இது ஏன் நான் இவ்வளவு உங்களுக்கு தெளிவா சொல்றேன்னா, ஏன் ரொம்ப மெனக்கிட்டு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றேன்னா இங்க நிறைய நியூ ஏடிஆர் இருப்பீங்க, இதை நீங்க புரிஞ்சுக்கணும் சொல்லிருக்கேன். சரிங்களா? சோ உங்க இன்கம் கால்குலேஷன்ல பாயிண்ட்டும் NSV தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ ரெண்டுத்தையுமே தெளிவா புரிஞ்சுக்கங்க. சோ உங்களுடைய பாயிண்ட் பொறுத்து சேல்ஸ் கமிஷன் பிராக்கெட் வருது, உங்களுடைய NSV பொறுத்து உங்களுடைய இன்கம் வருது. சரிங்களா? சோ இந்த சேல்ஸ் கமிஷன் பிராக்கெட் தான் அந்த NSV மல்டிப்ளை பண்ணுவாங்க. இப்ப நான் 200 பாயிண்ட்ஸ் பண்றேன்னா என்னோட NSV 16000 ரூபாய். ஏன் 16000? 200 into 80, 200 into 80 போட்டா 16000 ரூபாய் வரும். அந்த 16000க்கு 3% கம்பெனி பே பண்ணும். ஓகேங்களா? சூப்பருங்க. அடுத்தது நம்முடைய இதற்கும் பார்த்து சேல்ஸ் கமிஷனுங்க. சரிங்களா? நம்முடைய ரீட்டைல் மார்ஜின் பத்தி பார்த்தோம், ட்ரேட் டிஸ்கவுண்ட் பத்தி பார்த்தோம், சேல்ஸ் கமிஷன் பத்தி பார்த்தோம். இதுக்கப்புறம் பார்க்க போறது நம்முடைய கோர் பிளஸ் இன்சென்டிவ் பத்தி பார்க்க போறோம். எதை பத்தி பார்க்க போறோம்? கோர் பிளஸ் இன்சென்டிவ்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ இந்த கோர் பிளஸ் இன்சென்டிவ்ஸ் பத்தி பார்க்க சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், CSI இத பார்க்கலாம். எப்படி CSI ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த கேம் சேஞ்சர் கூட சொல்லலாம். ஜாயின் பண்ணக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்குமே மினிமம் சேல்ஸ் கமிஷன் மூலமாகவும் அவங்களுக்கு கமிஷனா மட்டும் 10% காத்துட்டு இருக்கு. அவங்களுக்கு 10% வரை காத்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய பிசினஸ்ல முன்னாடி ஒரு நபர் ஜாயின் பண்றாருன்னா, முன்னாடி ஒரு நபர் ஜாயின் பண்ணக்கூடிய, அதாவது கோர் பிளஸ் முன்னாடி ஜாயின் பண்றாரு, அதாவது எப்படி பிடிச்சிக்கலாம்னா பிஃபோர் கோர் பிளஸ் ஆஃப்டர் கோர் பிளஸ் ஜாயின் பண்றாருன்னா அவர்கிட்ட போயிட்டு, சார் உங்களுக்கு எவ்வளவு இன்கம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க, எத்தனை % கிடைக்கும் கேட்டா அவர் தெரியாது. ஏன்னா அந்த மந்த் எண்ட்ல அவர் எத்தனை பாயிண்ட் பண்ணிருக்கிறாரோ அதை பொறுத்துதான் அவருக்கு கமிஷன் வரும். ஆனா இப்ப ஜாயின் பண்ணக்கூடிய எல்லா ஏடியாக்டர் சொல்ற நண்பர்களே, உங்களுக்கு ஜாயின் பண்ணிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஜாயினிங் தி ஆம்வே பிசினஸ். உங்களுக்கு குறைந்தபட்சமாக சராசரியாக 10% இன்கம் உங்களுக்கு காத்துட்டு இருக்குங்க. எப்படின்னா CSI மூலமா காத்துட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ CSI 10% காத்துட்டு இருக்கு. இது கால்குலேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் பாருங்க. CSI is equal to 10% minus sales commission. ரொம்ப சிம்பிள்ங்க. நம்ம 0%, நான் வந்து 200 பாயிண்ட் தொடல. யோசிச்சு பாருங்க, நான் 200 பாயிண்ட் தொடலனா எனக்கு கமிஷன் என்ன கிடைக்குமா? சேல்ஸ் கமிஷன்ல 200 பாயிண்ட் தொட்டாதான் 3% கிடைக்கும். நான் 200 பாயிண்ட் தொடலங்க, என்னங்க கிடைக்கும்? கோர் பிளஸ் ஒன்னும் கிடைக்காது. நான் 0%. ஆனா கோர் பிளஸ் வந்ததுனால பாத்தீங்கன்னா நான் 0% இருந்தாலும் நான் பண்ற வால்யூம்ல இருந்து 10% எனக்கு காத்துட்டு இருக்கு. அதே மாதிரி நான் 200 பாயிண்ட் தொட்டுட்டேன்னா ஏன்னா 3% பிராக்கெட்ல வருவேன். சோ எனக்கு 7% எனக்கு CSI கிடைக்குது, 3% எனக்கு சேல்ஸ் கமிஷனா கிடைக்குது. அதே மாதிரி 6க்கு 4, 9க்கு 1. புரியுதாங்க? எப்படின்னா CSI is equal to CSI மொத்தமா 10% அதிகபட்சம், அதுல இருந்து சேல்ஸ் கமிஷனை மைனஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சேல்ஸ் கமிஷனுக்கு ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணதுனால. ஒரே வால்யூம்க்கு 2 தடவை பேமெண்ட் பண்ண முடியுமாங்க? பண்ண முடியாதுல, அதாங்க காரணம். ஓகேங்களா? சோ எப்படி நான் CSI ஏர்ன் பண்றது அப்படி கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஏடிஆர் ADS 2 பேருக்குமே இன்கம் உண்டுங்க. 2 பேருமே CSI ஏர்ன் பண்ணலாம் ஆன் மேக்கிங் எவ்ரி வெரிஃபைடு கஸ்டமர் சேல்ஸ். அவங்க வாங்கக்கூடிய
சேல்ஸ் கமிஷன் கூட அடிஷனலா கொடுக்குற இன்கம் இது. இட்ஸ் அடிஷனல் இன்கம் ஆன் டாப் ஆஃப் அ ரீட்டைல் மார்ஜின். நீங்க இருக்கக்கூடிய ரீட்டைல் மார்ஜினுக்கு கூடவே திறமை, நம்முடைய திறமை தான் எவ்வளவு ரீட்டைல் மார்ஜின் இருக்கணும்ன்றது. ஓகேங்களா? அது கூட கொடுக்கறது. முக்கியமா நம்முடைய கஸ்டமருக்கு நல்ல சர்வீஸ் பண்ணணும், நிறைய கஸ்டமரை கொண்டு வரணும். நான் சொன்னல அந்த 5000 ரூபாய் 3 பீசஸ் யோசிச்சு பாருங்க. 3 பிசி மூலமா ஒரு 5000 கொண்டு வரீங்க நண்பர்களே, 5000 ரூபாய். ஓகேங்களா? அந்த 5000 ரூபாய் கொண்டு வரீங்கன்னா அதுக்கு பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் இருக்குன்னு எடுத்துக்கலாமே. 50 பாயிண்ட் வருதுன்னா 50 × 80 போட்டுங்க. 50 பாயிண்ட்னா 0%. 50 × 80 போடுங்க. எவ்வளவு வருது? 4000 ரூபாங்க. 4000 ரூபாய்க்கு 10%. 400 ரூபாய் ரெடியா சம்பாதிச்சிருக்கீங்க. யார் இன்கம் சம்பாதிச்சா? 400 ரூபாய் இன்கம் ரெடியா இருக்குங்க. 400 rupees எக்ஸ்க்ளூடிங் ட்ரேட் டிஸ்கவுண்ட், எக்ஸ்க்ளூடிங் ரீட்டைல் மார்ஜின். அது தனியா காத்துட்டு இருக்கு. சரிங்களா? சோ அதனாலதான் நம்ம கம்பெனி அந்த விஷயங்கள் அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து. ஓகேங்களா? சோ வெரிஃபைடு கஸ்டமர். ஏன் பிசின்னு சொல்றேன்னா, அந்த 5000 மட்டும் இல்ல, அந்த 10000 முழுக்க பிசி மூலமா கொண்டு வாங்க. அதுதான் நமக்கு இன்கம் ப்ராஃபிட்டபிள். எல்லாருக்கும் ப்ராஃபிட்டபிள் ஆகணும் ஆசையா இருக்கும், உண்டா இல்லையா? இந்த சிஸ்டம்ல இந்த பிசினஸ் ப்ராஃபிட்டபிள் ஆகணுமா, முடிஞ்ச அளவுக்கு உங்க பர்சனல் வால்யூமை விட ப்ரிஃபர்ட் கஸ்டமர் வால்யூமை கொண்டு வாங்க. அதுதான் முக்கியம். அத எக்காரணம் மறந்துடாதீங்க. ப்ரிஃபர்ட் கஸ்டமர் அவங்க வால்யூம் தான் மெயின். உங்க பர்சனல் வால்யூம் போட்டீங்கன்னா அதை விட இதுதான் ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ ஆல்வேஸ் இன்க்ளூட் நியூ கஸ்டமர்ஸ். அவங்க பேர்ல வால்யூம், அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் அவங்களுக்கு வாங்கி. சரிங்களா? ஸோ எப்படி வாங்கி கொடுக்கணும்? இந்த சிஎஸ்சி வாங்கணும்னா ஒரு ஏடிஆரோ ஏடிஎஸ்ஓ சிஎஸ்சி வாங்கணும்னா என்ன பண்ண சொல்லியாச்சு, அதாவது ப்ரிஃபர்ட் கஸ்டமர்ல சேல்ஸ் கொண்டு வரணும். அதுக்காக பாத்தீங்கன்னா ஒரே பிசியை கொண்டு வந்து அவங்க பேர்ல ஒரு 1000 பிவி, அவங்க பேர் 1000 பாயிண்ட்ஸ் 500 பாயிண்ட்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்த கணக்குல வந்தா கிட்ட வராது. அது சூப்பர்ஃபிஷியல். கம்பெனி இதெல்லாம் தெளிவா வைப்பாங்க. அது நேச்சுரலா வந்ததா இல்ல வந்து ஸ்டாக் பண்ணி வந்ததா அதெல்லாம் தெளிவா தெரியுங்க. ஸோ அதனாலதான் ப்ரிஃபர்ட் கஸ்டமர் சேல்ஸ் வர்ஸ்ல கம்பெனி வெரிஃபை நல்லா பண்ணுவாங்க. சரிங்களா? அதுதான் தனி சாஃப்ட்வேர். அது ஒரே பிசி பேர்ல இத்தனை வாங்கக்கூடாது. முதல் விஷயம் பாத்தீங்கன்னா அந்த பிசி ஆத்தரைஸ்ட் சேனல் மூலம் வாங்கணும். அதாவது ஆம்வே வெப்சைட் மூலமாகவோ ஆம்வே ஸ்டோர்ஸ் மூலமா தான் வாங்கிருக்கணும். ரெண்டாவது, அந்த பிசி அவர் வாங்குற இன்வாய்ஸ், ஒரு நாள்ல அவர் வாங்குற ப்ராடக்ட் இன்வாய்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டேல ஒரு சிங்கிள் இன்வாய்ஸ்ல 6 எஸ்கே, சாரி ஒரே எஸ்கே 6 மேல வாங்கக்கூடாது. ஓகேங்களா? குழம்புல திரும்ப சொல்ற பாருங்க. ஒரு ப்ரிஃபர்ட் கஸ்டமர் ஒரு நாளைக்கு ஒரே சிங்கிள் இன்வாய்ஸ்ல, ஒரே பில்லிங், ஒரே சிங்கிள் இன்வாய்ஸ்ல ஒரே ப்ராடக்ட் 6க்கு மேல வாங்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? 6க்கு மேல வாங்குறத தவிர்க்கணும். இல்ல அதே மட்டும் இல்ல, அவங்களுடைய ஆர்டர் வந்து 200 பாயிண்டோட கம்மியா இருக்கும். ஒரு சிங்கிள் இன்வாய்ஸ்ல ஒரு இன்வாய்ஸ் அவங்க 200 பாயிண்ட் தாண்டக்கூடாது. அவங்க 190 பாயிண்ட்ஸ் தான் மல்டிபிள் இன்வாய்ஸ் போட்டுக்கலாம். பட் ஆனா ஒரு சிங்கிள் இன்வாய்ஸ் 200 பாயிண்ட்ஸ் தாண்டக்கூடாது. ஓகேங்களா? இன் கேஸ் அப்படி தாண்டுது, ஓகேங்களா, இன்கேஸ் தாண்டுதுன்னா கண்டிப்பா அதுல ஒரு டியூரபிள் இருக்கணும். அப்படின்னா எனக்கு வந்து நான் ஒரு டியூரபிள் என் கஸ்டமருக்கு அட்மனி விற்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்ப எப்படி கணக்கு வரும்? அதுதான் கம்பெனி சொல்றாங்க, ஒரு இன்வாய்ஸ்க்கு ஒரு டியூரபிள் எக்ஸப்ஷன் சொல்றாங்க. ஒரு ப்ரிஃபர்ட் கஸ்டமருக்கு நம்ம ஒரு அட்மோமினி விற்க போறோம்னா, அவருக்கு விற்பனை எடுக்க போறோம்னா அவர் என்ன பண்ணலாம்? ஒரு இன்வாய்ஸ்ல ஒரு அட்மோமினி, அடுத்த இன்வாய்ஸ் இன்னும் ஆம்பே குவீன் அப்படின்னு வாங்கிக்கலாம். ஓகேங்களா? பட் ஒரே இன்வாய்ஸ்ல வாங்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி நண்பர்களே, ஒரே பிசி பேர்ல அதிகமான பாயிண்ட்ஸ் வரதை நீங்க தவிர்க்கணும். சரிங்களா? சோ இதெல்லாம் சூப்பர்ஃபிஷியல் தெரியும். நிறைய பீசஸ் கொண்டு வாங்க, அவங்களுக்கு தேவைப்படுறத வாங்கி கொடுங்க, கரெக்டா கொண்டு போங்க, நமக்கு இன்கம் வருங்க. ஓகேங்களா? the transaction can be further validated. மறந்துட வேண்டாம், கம்பெனி வேலிடேட் பண்ணுவாங்க. அது ஸ்டாக் ஆயிருக்கா இல்ல உண்மையாலே சேல்ஸ் ஆயிருக்கான்னு பார்ப்பாங்க. அதனாலதான் நம்ம நிறைய கஸ்டமர்ஸ் கொண்டு அவங்களுக்கு ப்ராடக்ட் வாங்கணும்னு சொல்றோம். சரியா? சோ எஸ். அடுத்தது டீம் பாயிண்ட்ஸ். சோ நமக்கு சிஎஸ்சி புரிஞ்சிருச்சு. அடுத்த முறையே கொஞ்சம் அதை பத்தி சிமுலேஷன்ல பார்க்க போறோம். சோ ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாகவே இந்த சேல்ஸ் கமிஷன் கால்குலேஷன்ல டீம் பாயிண்ட்லாம் சேர்ந்துதான் வரும். நான் ஒரு ஏடிஆரா இருக்கிறேன், ஏடிஎஸ்ஆ இருக்கிறேன். நான் ஒரு ஏடிஆரா இருக்கிறேன்னா என் டீம் பாயிண்ட்ஸ்ல என்னோட பாயிண்ட்ஸ், என்னோட பர்சனல் பாயிண்ட், என்னுடைய பிசி பாயிண்ட் சேர்ந்து வருங்க. நான் இதுவே ஒரு ஏடிஎஸ்ஆ இருக்கிறேன்னா என்னோட பர்சனல் பாயிண்ட், என்னோட பிசி பாயிண்ட், என்னோட டீம்ல இருக்கிற டிஸ்ட்ரிபியூட் டவுன்லைன் பாயிண்ட் சேர்ந்து என்னோட டீம் பாயிண்ட்ஸ் வரும். என்னோட டீம் பாயிண்ட பொறுத்து தான் நான் சேல்ஸ் கமிஷன் பிராக்கெட்ல வருவேன். நான் பண்ண பர்சனல் பாயிண்ட் மட்டும் கணக்கு இல்லைங்க, டீம் பாயிண்ட் மொத்தமா கால்குலேட் பண்ணி தான் நான் 3% வர போறேனா, 6% வர போறேனா, 9% வர போறேனா, இல்ல 12% வர போறேனா முடிவு பண்ண. சரிங்களா? ஓகேங்க. சோ இப்ப சிமுலேஷன்ஸ் பார்க்கலாம். சோ சிஎஸ்ஐ இங்க ஒரு பிசி எடுத்துக்கோ. இங்க ஒரு கஸ்டமர் வச்சிருக்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், நான் ஒரு ஏடிஆர், இவர் ஏடிஆர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஏடிஆர் ஏடிஎஸ் யாருன்னா இருக்கட்டும். இவர் பேர் வந்து
நம்ம கிங்ஸ்லி, ஓகேங்களா, நம்ம கிங்ஸ்லி எடுத்துக்கலாம். நம்ம கிங் இவர் பேரு. ஸோ கிங்குக்கு பாத்தீங்கன்னா 3 பீசஸ் இருக்கிறாங்க. ஒரு பிசி 50 பாயிண்ட் பண்றா, இன்னொரு பிசி 25 பாயிண்ட், இன்னொரு பிசி 25 பாயிண்ட். டோட்டலா பிசி பாயிண்ட் பாருங்க 100ங்க. அவர் பர்சனலா 50 பாயிண்ட் பண்ணிருக்காரு. சோ டிசியூ வால்யூம் பிளஸ் பர்சனல் வால்யூம் டீம் பாயிண்ட், சோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 180ங்க. சோ இது 200 பாயிண்டோட கம்மியா இருக்கு. சோ அவரு 0%ல வராரு. சோ சிஎஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு 10% மைனஸ் 0%. சோ மொத்தமா 10% கிடைக்குது. அந்த 10% எவ்வளவு கிடைக்குது பாருங்க. 100 பாயிண்ட்ல கிடைக்குதா இல்ல 180 பாயிண்ட்ல கிடைக்குதான்னு பாருங்க. நீங்க சொல்லுங்க, இந்த 10% அவருக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் கிடைக்கும்? அவருடைய 150 பாயிண்ட்ஸ்க்கும் 10% கிடைக்குமா இல்ல எவ்வளவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு? சூப்பர் ஜெயக்குமார் சார், awesome. கரெக்ட் ஆன்சர் கொடுத்திருக்காரு. எஸ், 100 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஏன்னா சிஎஸ்ஐ கஸ்டமர் வால்யூம்க்கு மட்டும் தான் கொடுக்கப்படும். சரிங்களா? சோ கஸ்டமர் வால்யூம் 100 பாயிண்ட்ங்க. 100 பாயிண்ட் என்எஸ்வி 8000 ரூபாய். 8000க்கு 10% 800 ரூபாய் அவருக்கு கிடைக்குது. அடுத்து கிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீம் பெருசாகுது. அவருடைய கஸ்டமர் வால்யூம் அவங்க நல்லா வால்யூம் பண்றாங்க. சோ கஸ்டமர் பாருங்க, 3 கஸ்டமர் இருக்காங்க. 50, 75, 100. சோ டோட்டல் ஆட் பண்ணீங்கன்னா 225 பாயிண்ட். சூப்பர் ராஜு சார், ஆசம். எஸ், 800 ரூபாய். சோ ப்ரிஃபர்ட் கஸ்டமர் பாருங்க, மொத்தமா 225 பாயிண்ட் பண்ணிருக்காங்க. நம்முடைய கிங் பாத்தீங்கன்னா சொந்தமா அவருடைய பர்சனல் பாயிண்ட் 100 பண்ணிருக்காருங்க. சோ 225 பிளஸ் 100 325. சோ ஃப்ரெண்ட்ஸ், இவர் 320 பாயிண்ட் சொல்லிட்டாருன்னா சேல்ஸ் பிராக்கெட்ல 3% ஆயிட்டார். உண்டா இல்லையா? 3% வந்துட்டாரா? எஸ், 3% வந்துட்டாரு. சோ இப்போ சிஎஸ்ஐ கால்குலேஷன் பார்க்கலாம். சோ சிஎஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு 10% மைனஸ் 3%. அவர் வச்சிருக்கிற 10% மைனஸ் 3%, டோட்டலா 7% அவருக்கு சிஎஸ்ஐ கிடைக்குது. சோ இன்கம் பாத்துடலாமா? சோ நம்ம கிங்கோட இப்ப இன்கம் 3% எவ்வளவு இன்கம் சம்பாதிக்காரு பார்க்கலாம். சோ டோட்டல் கஸ்டமர் பாயிண்ட் 225, அதோட என்எஸ்வி 18,000. அந்த 18,000க்கு 7% 1260 ரூபாய். 7% வந்துருச்சு. அப்ப 3% எங்க? எஸ், நல்ல கவனிங்க. சேல்ஸ் கமிஷன் இஸ் ஈக்குவல் டு 325 பாயிண்ட்ஸ் இன்டு 80 இன்டு 3% ஈக்குவல் டு 780 rupees. ஓகேங்களா? சோ 780 ரூபாய். சோ டோட்டலா கிட்டத்தட்ட 2000 இன்கம் காத்துட்டு இருக்குங்க நம்ம கிங்குக்காக. ஓகேங்களா? சேல்ஸ் கமிஷன் 780, சிஎஸ்ஐ 1260 ரூபாய். ஓகேங்களா? சோ அடுத்தது நம்ம கிங் வந்து கஸ்டமராலையும் பெருசுப்படுத்துறாரு. அவர் 6%க்கு போறாரு. சோ அவருடைய டீம் பாயிண்ட் 500, சாரி டீம் பாயிண்ட் 675. இதுல பிசி பாயிண்ட் மட்டும் 500. அவர் சேல்ஸ் கமிஷன் 6% போறாரு. சிஎஸ்ஐ 4% வராரு. சோ இப்ப பாருங்க, நம்ம கிங்கோடைய டோட்டல் கஸ்டமர் பாயிண்ட் 500, என்எஸ்வி 40,000, சிஎஸ்ஐ 4%. சோ அந்த 40,000ல 4% 1600. சேல்ஸ் கமிஷன் பாருங்க 3000 ரூபாய். 625 இன்டு 80 இன்டு 6% 3000 ரூபாய். சோ டோட்டல் ஆட் பண்ணா 4600 ரூபாய் நம்ம கிங்கா காத்துட்டு இருக்கு. அடுத்து பாருங்க, நம்ம கிங் வந்து இப்போ டீம் பெருசுப்படுத்துறாரு. ஓகேங்களா? அவர் ஏடிஎஸ் மாறிட்டாரு. அவர் டீம் ஏடியா இருந்து ஏடிஎஸ் மாத்திட்டாரு. ஓகேங்களா? அவர் டீம்ல 3 டவுன்லைன் இருக்கிறாங்க. 3 டவுன்லைன் ஏடிஎஸ் XYZ ப்ரிஃபர்ட் கஸ்டமர் ஏபிசி 3 கஸ்டமர்ஸும் இருக்கிறாங்க. அவர் சொந்தமா ஒரு 250 பாயிண்ட் பண்ணிருக்காரு. சோ டோட்டல் டீம் பாயிண்ட் 1275. சோ இவர் 9% ஆயிட்டாரு. சோ சிஎஸ்சி இஸ் ஈக்குவல் டு 10% மைனஸ் 9 1%. சோ முதல்ல கஸ்டமர் வால்யூம் ஆட் பண்ணலாம். கஸ்டமர் வால்யூம் பார்த்தா 375 பாயிண்ட்ங்க. அதோட என்எஸ்சி 30,000. சோ 30,000க்கு 1% 300 ரூபாய். சேல்ஸ் கமிஷன், அதாவது அவருடைய பர்சனல் கோர் பிளஸ் இன்கம்ல பர்சனல் சேல்ஸ் கமிஷன், டிஃபரன்ஷியல் சேல்ஸ் கமிஷன் ஃப்ரம் பிசிஸ், டிஃபரன்ஷியல் சேல்ஸ் கமிஷன் ஃப்ரம் டவுன்லைன், இதெல்லாம் சேர்த்து மொத்தம் ஆட் பண்ண 7,980 ரூபாய். சோ டோட்டல் ஆட் பண்ணி பாருங்க 8,200 ரூபாய் எக்ஸ்க்ளூடிங் ட்ரேட் டிஸ்கவுண்ட். இத ட்ரேட் டிஸ்கவுண்ட் ஆட் பண்ணல, ரீட்டைல் மார்ஜின் ஆட் பண்ணல. 8,000 ரூபாய் இன்கம் காத்துட்டு இருக்கு. சோ இப்ப புரியுதுமா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம வளர சொல்ல நமக்கு ரொம்ப ரொம்ப இன்கம் முக்கியமான இன்கமா கொடுக்குது. சோ சின்ன ஒரு சிமுலேஷன் இங்க பார்க்கலாம். எல்லாமே சேர்த்து ரீட்டைல் மார்ஜின், நம்மளுடைய சேல்ஸ் கமிஷன், சிஎஸ் எல்லாம் சேர்த்து. சோ கிங் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய 3 கஸ்டமர்ஸ் கொண்டு வந்த பர்சனல் பாயிண்ட் டோட்டல் ஆட் பண்ண 250 பாயிண்ட். சோ அவருடைய ரீட்டைல் மார்ஜின் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாமா? சோ அவர் பர்சனல் 50 பாயிண்ட் பண்ணிருக்காரு. அந்த 50 பாயிண்ட்டும் எம்ஆர்பில வித்திருக்காரு எடுத்துப்போம். எடுக்க சொல்ல ஒரு 400 ரூபாய் இன்கம் இருக்குங்க. 10% ரீட்டைல் மார்ஜின் இருக்க சொல்ல பர்சனல் சேல்ஸ் கமிஷன் அவர் பண்ண 50 பாயிண்ட்டுக்கு சேல்ஸ் கமிஷன். ஏன் இவருக்கு சேல்ஸ் கமிஷன் கிடைச்சது? நல்லா பாருங்க, அவர் 250 பாயிண்ட் கொடுத்தாரு. இதே இடத்துல அவர் 150 பாயிண்ட் தான் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு சேல்ஸ் கமிஷனே வந்திருக்காரு. அதாவது இந்த பர்சனல் சேல்ஸ் கமிஷனே வந்திருக்காது. ஓகேங்களா? சோ பாருங்க, பர்சனல் சேல்ஸ் கமிஷன் இஸ் ஈக்குவல் டு 50 into 80 into 3%, அதாவது 120 ரூபாய். டிஃபரன்ஷியல் சேல்ஸ் கமிஷன் ஃப்ரம் பிசிஸ், நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். பிசிஸ் கிட்ட இருந்து வர்றதும் டிஃபரன்ஷியல் சேல்ஸ் கமிஷன் தான்.
ஸோ பிசி வால்யூம் எவ்வளோ 200 பாயிண்ட்ஸ் இன்டூ 80 இன்டூ 3%. ஏன் 3%னா பிசிஸ் ஆர் ஆல்வேஸ் 0%. ஸோ பிசில இருந்து வர டிஃபரன்ஸ் சேல்ஸ் கமிஷன் நீங்க எந்த லெவல்ல அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் எந்த லெவல்ல இருக்காரோ அதே எடுத்துக்கலாம். அதே டிஸ்ட்ரிபியூட்டர் கிங் இந்த இடத்துல 3% பதில் 9% 9% அப்படியே கிடைக்க முடியும். ஓகேங்களா? ஸோ 200 into 8 into 3% 480. ஸோ கோர் பிளான் இன்கம் பாருங்க 120 ரூபா பிளஸ் 480 டோட்டலா 600 ரூபாய். அடுத்து சிஎஸ்ஐ இவர் 250 பாயிண்ட்ஸ் தொட்டதுனால 3% ஆல்ரெடி சேல்ஸ் கமிஷன் கிடைச்சிருச்சு. மிச்சம் இருக்க 7% சிஎஸ்ஐ கிடைக்குது. அது 1120 ரூபாய். டோட்டல் ஆட் பண்ணி பாருங்க. ட்ரேட் டிஸ்கவுண்ட் சேர்க்காமலேயே கிட்டத்தட்ட 2120 rupees கிட்டத்தட்ட கிடைக்குதுங்க. இதெல்லாம் ஒரு சிமுலேஷன் தான். ஸோ ட்ரேட் டிஸ்கவுண்ட் சேர்க்க சொல்ல ஆவரேஜா ஒரு 2200 இன்கம் காத்துருக்குங்க. ஆவரேஜ் சொல்றேன் 2200 இன்கம் 2200 இன்கம் காத்துட்டு இருக்கு. ஓகேங்களா? சூப்பர். இந்த டிஃபரன்ஸ் சேல்ஸ் கமிஷன் தான் சொன்னேன் நான். டவுன்லைன் கிட்ட இருந்து வரதும் டிஃபரன்ஸ் சேல்ஸ் கமிஷன் தான். பிசிஸ் கிட்ட இருந்து டிஃபரன்ஸ் சேல்ஸ் கமிஷன் தான். சரிங்களா? சோ பிஎஃப்ஐ பத்தி பார்க்கலாம். நம்முடைய பிரான்ஸ் ஃபவுண்டேஷன் இன்சென்டிவ் பிஎஃப்ஐ. சோ நண்பர்களே, இப்ப நீங்க அடுத்து பார்க்க போற 2 இன்சென்டிவும் யாருக்குப்பா கிடைக்கும் கேட்டீங்கன்னா ஒன்லி ஃபார் ஏடிஎஸ். ஏடிஎஸ்க்கு மட்டும் தான் அடுத்து பார்க்க போற 2 இன்கமும் கிடைக்கும். சரிங்களா? சோ எஸ், வாங்க நம்முடைய இன்கம் உடைய முக்கியத்துவம் எப்படி கிடைக்கும் பார்க்கலாம். பிஎஃப்ஐ பிரான்ஸ் ஃபவுண்டேஷன் இன்சென்டிவ். இந்த இன்சென்டிவ் வாங்குறதுக்கு எல்லா ஏடிஎஸும் நியூவா ஜாயின் பண்ண எல்லா ஏடிஎஸும் எலிஜிபிள் ஆகுறாங்க. கூடவே எக்ஸிஸ்டிங் ஏடிஎஸ் இருக்கிறாங்கன்னா அவங்க போன பிசிக்கல், அதாவது 2019 இருந்து 2020 அந்த பிசிக்கல் இயர்ல சில்வரோட கம்மியா இருந்திருக்கும். ஓகேங்களா? சில்வர் தொட்டிருக்கூடாது. மேக்சிமம் 18% தான் வந்திருக்கும். அடுத்தது அதுக்குள்ளரையும் ஏதாவது ஒரு மாசம் மட்டும்தான் 15 to 18% இருந்திருக்கலாம். 15 or 18% இருந்திருக்கலாம். எந்த இது இருக்குன்னா செப்டம்பர் 2018 இருந்து ஏப்ரல் 2019 அதுக்கப்புறம் நம்முடைய மே 2019 இருந்து ஆகஸ்ட் 2019 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாசம் திரும்ப அவங்க 15% இருந்திருக்கலாம். திரும்ப அதாவது ரொம்ப சிம்பிள்ங்க, சில்லரோட கம்மியா இருந்தா கிடைக்குங்க. சில்லரோட கம்மியா இருந்தா அவங்களுக்கு பிஎஃப்ஐ உண்டு. ஸோ இது வாங்குறதுக்கு என்னப்பா நமக்கு வந்து ரிக்குவயர்மெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். 9%. நான் 9% ஆகணும். அதை விட முக்கியம், என் டீம்ல 3 டிஸ்ட்ரிபியூட்டர் என் டவுன்லைனை 3% கொண்டு வரும். 3 ஏடிஆர் ஆர் ஏடிஎஸ். நான் தான் ஏடிஎஸ் இருக்கணும். நான் பிஎஃப்ஐ வாங்குறதுக்கு நான் தான் ஏடிஎஸ் இருக்கணும். ஆனா என் டீம்ல ஏடிஆர் இருந்தா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் டீம்ல ஏடிஆர் இருந்து நான் ஏடிஎஸ்ஆ இருந்தாலே நான் பிஎஃப்ஐ வாங்குறதுக்கு எலிஜிபிள் ஆகிறேன். ஸோ ரெக்குவயர்மெண்ட் என்ன? என்னோட டீம்ல இருக்கிற 3 டிஸ்ட்ரிபியூட்டரை அவங்கள 3% ஆகணும். கூட நான் 9% ஆகணும். இதை கரெக்டா முடிக்க சொல்ல எனக்கு கிடைக்கிற இன்கம் தான் பிஎஃப்ஐ. அது எவ்வளவு கிடைக்குதுன்னு பார்த்தேன், கிட்டத்தட்ட 15% கிடைக்குது. அந்த 15% எப்படி கோர் பிளானோட கனெக்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவுக்கு சேல்ஸ் கமிஷன் அதிகமா சம்பாதிக்கணும் அவளுக்கு எனக்கு பிஎஃப்ஐ அதிகமா கிடைக்குது. சோ மந்த்லி கமிஷன் எனக்கு அதிகப்படுத்த உதவுது. முக்கியமா ஏடிஎஸ் ப்ராஃபிட்டபிள் ஆகுது. சஸ்டைனபிள் ஸ்ட்ரக்சரா கொண்டு வரதுக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு. சோ ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு இன்கம் கிடைக்குன்னு பார்க்கலாமா? சோ பாருங்க, இங்க கிங் இருக்கிறாரு. கிங்கோட டீம்ல 4 டீம் டவுன்லைன் இருக்கிறாங்க. டீம் ஏபிசிடி. ஓகேங்களா? அதுல ஏபிசி 3 பேர் ஏடிஎஸ்ஆ இருக்கிறாங்க. அடுத்து இருக்க ஏடிஆரா இருக்கிறாங்க. ஓகேங்களா? சோ உங்க இஷ்டம், ஏடிஆரா இருக்கலாம், ஏடிஎஸ் 2 பேர்ல யாரா இருக்கலாம். ஓகேங்களா? ஒருத்தர் ஏடிஎஸ் இருக்கிற, இன்னொரு ஏடிஆர் இருக்கா, அப்படி எடுத்துப்பாங்க. எஸ், எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு அப்ளைன் இருக்கிறாரு, அவர் ஏடிஎஸ் தான். அவர் டீம்ல இருக்கிற டவுன்லைன்ல 2 ஏடிஎஸ் இருக்கிறா, ஒரு ஏடிஆர் இருக்கிறாங்க. கம்பெனில அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எஸ், அக்செப்ட் பண்ணிப்பாங்க. 2 ஏடிஆர் இருக்கிற ஒரே ஏடிஎஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. கம்பெனி பொறுத்த மட்டும் டவுன்லைன் டிஸ்ட்ரிபியூட்டர் அவ்வளவுதான். கமிஷன் வாங்குறதுக்கு தான் என்ன இருக்கும், நான் ஒரு ஏடிஎஸ்ஆ இருக்கணும், என் டவுன்லைன் ஏடிஆரா கூட இருக்கலாம். சோ நண்பர்களே, இங்க பாருங்க, அவரோட டீம்ல 4 டவுன்லைன் இருக்கிறாங்க. 4 பேர். அவருடைய பிசி வால்யூம், அவர் பர்ஸ் வால்யூம் எல்லாம் சேர்க்க சொல்ல ஒரு 1550 பாயிண்ட் வருது. அவர் 9% தொட்டுட்டாரு. அவர் 9% தொட சொல்ல அவருடைய என்எஸ்வி 1,24,000. அவருடைய சேல்ஸ் கமிஷன் எப்படி கால்குலேட் ஆகும்? போன ஸ்லைட்ல பார்த்த ஞாபகம் இருக்கா? பர்சனல் சேல்ஸ் கமிஷன் பிளஸ் டிஃபரன்ஷியல் சேல்ஸ் கமிஷன் ஃப்ரம் பிசிஸ் பிளஸ் டிஃபரன்ஷியல் சேல்ஸ் கமிஷன் ஃப்ரம் டவுன்லைன் எல்லாத்தையும் சேர்க்க சொல்ல ஒரு 8,400 ரூபாய் கிடைக்குது. அதுல இருந்து 15% எவ்வளோ? அதுல இருந்து 15% கிடைக்குது நம்மளுடைய கோர் பிளஸ் இன்கமா நம்முடைய பிஎஃப்ஐ. இவர் 9% இருக்கிறதுனால இவர் சிஎஸ்ஐ கிடைக்குது 1%. சோ 160 ரூபாய் அவருக்கு சிஎஸ்ஐ கிடைக்குது. 15% அவருக்கு பிஎஃப்ஐ கிடைக்குது. டோட்டலா 1,420 ரூபாய் அவருக்கு இன்கம் காத்துட்டு இருக்கு.
ஓகேங்களா? சோ யோசிச்சு பாருங்க, அவருடைய கோர் இன்கம்ல ஒரு 8400, கோர் பிளஸ் இன்கம்ல ஒரு 1420 rupees, பிளஸ் அவருடைய ரிட்டர்ன் மார்ஜின் ஒரு 800 ரூபாய். நான் அதை ட்ரேட் டிஸ்கவுண்ட் என்னோட எடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,600 rupees ஆவரேஜா காத்துட்டு இருக்குங்க. ஸோ நண்பர்களே, இந்த இடத்துல இவர் 8,400 பதிலா இன் கேஸ் இந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் 10,000 ஆயிருக்கிறாருன்னா கண்டிப்பா அவருக்கு அதுல இருந்து 15% 1500 வந்திருக்கும். இதே இடத்துல 8,400 பதிலா 20,000 வந்திருக்கிறாருன்னா அவருக்கு 3,000 கிடைக்கும். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு சேல்ஸ் கமிஷன் கூடுதோ அவ்வளவுக்கு நமக்கு சிஎஸ்ஐ பிஎஃப்ஐ நமக்கு கூடுது. சரிங்களாங்க? ஸோ மறந்துட வேண்டாம், ஏடிஎஸ்க்கு மட்டும்தான் பிஎஃப்ஐ இருக்கு, 15% எக்ஸ்ட்ரா காத்துட்டு இருக்கு. ஓகேங்களா? சேல்ஸ் கமிஷன்ல இருந்து அடுத்த ஒரு மிகப்பெரிய இன்கம் நம்மளுடைய பிபி பிரான்ஸ் பில்டர் இன்சென்டிவ்ங்க. ஓகேங்களா? சோ இந்த பிரான்ஸ் பில்டர் இன்சென்டிவ் பாத்தீங்கன்னா கண்டினியூ டு க்ரோ அ பேலன்ஸ்டு பிசினஸ். ஓகேங்களா? பேலன்ஸ்டு பிசினஸ் க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமா இருக்கக்கூடிய ஒரு கமிஷன் தான் பிபிஐ. சோ இந்த பிபிஐயும் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்மளுடைய ஏடிஎஸ்க்கு மட்டும்தான் கிடைக்குது. ஈவன் தோ ஏடிஆர், நான் அந்த ரெக்வயர்மெண்ட் பேசுறது உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சோ இதுக்கு ஒரே எலிஜிபிள் கிரைட்டீரியா என்ன கேட்டீங்கன்னா, செப்டம்பர் 2014 இருந்து அவங்க 15% அச்சீவ் பண்ண, அதாவது முதல் பிரான்ஸ் பில்டர் மந்த் அச்சீவ் பண்றதுக்குள்ள அவங்க கோல்டை விட கம்மியா இருக்கும். அவ்வளவுதான். ஈஸியா புரிய வைக்கணும்னா, புதுசா ஜாயின் பண்ண எல்லா ஏடிஎஸ்க்கும் உண்டு. நான் வந்து ஜாயின் பண்ணதே வந்து நான் 2016 ஜாயின் பண்ண சார். நான் வந்து 2019 ஜாயின் பண்ணேன், 2018 ஜாயின் பண்ணேன். பட் இது வரைக்கும் நான் கோல்டே வந்தது இல்லைன்னா எல்லாருமே இது வாங்குறதுக்கு எலிஜிபிள் ஆகுறாங்க. செப்டம்பர் 2014 இருந்து ஏதாவது ஒரு மாசம் கோல்ட் ஆனா கூட இது வாங்குறதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஓகேங்களா? சோ ஃப்ரெண்ட்ஸ், வாட் ஆர் தி ரிக்வயர்மெண்ட்? 15% நான் முதல்ல கொண்டு வரணும். அதை விட முக்கியமா என்னோட டீம்ல 3 டவுன் லைன் நான் என்ன பண்ணணும்? 6% கொண்டு வரணும். 3 டவுன் லைன் 6% கொண்டு வரணும். கூட நான் 15% ஆகணும். நீங்க எல்லாரும் கேட்கலாம், ஷியார் ஒரு ஏடிஆர் கூட 15% வரலாம்னு சொன்னீங்களே, அப்போ அவங்களுக்கும் கிடையாதா? எஸ், 15% நான் முதல்ல ஆகணும். அது முதல் டிக் அடிச்சாச்சு. ரெண்டாவது டிக் பாத்தீங்கன்னா என்னோட டவுன் லைன்ல 3 பேர் என்ன பண்ணணும்? 6% கொண்டு வரணும். அவங்க ஏடிஆரும் இருக்கலாம், இல்ல ஏடிஎஸும் இருக்கலாம். இதை கரெக்டா முடிக்க சொல்ல எனக்கு கிடைக்கிற இன்கம் தான் பிபிஐ. கூடவே பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்குது? பிரான்ஸ் பின்னும் கிடைக்குது. கெட் பிரான்ஸ் பின் ஆல்சோ. சோ இது எப்படி கோர் பிளானோட கனெக்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு நான் சேல்ஸ் கமிஷன் அதிகமா சம்பாதிக்கணும் அவளுக்கு எனக்கு பிபிஐயும் காத்திருக்கு. சோ எப்படி இருக்கு? ஒரு சின்ன சிமுலேஷன் பார்க்கலாம். சோ பாருங்க, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஏடிஎஸ் இருக்கிறாரு, கிங்னு டிஸ்ட்ரிபியூட்டர். அவர் டீம்ல 5 பேர் இருக்கிறாங்க. 5 டவுன் லைன், அவருடைய பிசி, அவருடைய பர்சனல் எல்லாம் செக் பண்ண ஒரு 4,400 பாயிண்ட் வருது. அவருடைய சேல்ஸ் கமிஷன் பர்சன்டேஜ் 15%, அவருடைய கோர் இன்கம் 30,000 ரூபாங்க. சோ அவருடைய இன்கம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், புதுசா ஒருத்தர் வந்திருக்காருன்னா நண்பர்களே, புதுசா ஜாயின் பண்ணி ஏடிஆர் நீங்க ஏடிஎஸ் மாறணும். இதுக்காகவே மாறணும். நீங்க மாசத்துல பாருங்க, பிஎஃப்ஐல 15% காத்துட்டு இருக்கு, பிபிஐல 20% காத்துட்டு இருக்கு. டோட்டலா 35% ஃப்ரம் யுவர் சேல்ஸ் கமிஷன். நீங்க 30,000 ரூபாய் சம்பாதிச்சீங்கன்னா அதுல இருந்து நமக்கு அதுல இருந்து 35% காத்துட்டு இருக்கு. டோட்டல் இன்கமா 40,000 ரூபாய் நமக்காக காத்துட்டு. 40,900 rupees சம்பாதிக்க வாய்ப்பு நமக்கு காத்துட்டு. மேக் ஷூர் டு earn this income friends. ஒரு சின்ன குவிஸ் வைக்கலாமா? எஸ், குவிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சோ फ्रेंड्स சொல்லுங்க, இங்க இருக்கிற சேல்ஸ் கமிஷன் சிஎஸ்ஐ எப்படி கிடைக்கும்? on what basis? சிஎஸ்ஐ வாங்குறதுக்கு நான் என்ன பண்ணணும்? CS is based on net sales volume, option 1, 2 team point, 3 verified customer sales, 4 personal point. இது நாலுல என்ன பண்ணா எனக்கு சிஎஸ்ஐ கிடைக்கும்? எஸ், ஆன்சர் சாட்ல சொல்லலாம். எஸ், ஆப்ஷன் 3 is the correct. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, சிஎஸ்சி வாங்குறதுக்கு who is eligible? சிஎஸ்சி வாங்குறதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்ங்க? பிலோ 9, அதாவது 9% தவிர்த்து இருக்கிறவங்க எலிஜிபிள். அதாவது 0%. ஆப்ஷன் 1 0, 3%, 6% மட்டும் எலிஜிபிள். ஆப்ஷன் 2 அட் ஆர் 9, அதாவது 0%, 3, 6, 9% கிடைக்குது. ஆப்ஷன் 3 21% கம்மியா இருக்கணும் கிடைக்குது. ஆப்ஷன் 4 15% வரைக்கும் கிடைக்குது. சோ இதுல எது கரெக்ட் ஆன்சர்? எஸ், ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். ஏன்னா 0%, 3%, 6%, 9% வரைக்கும் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, சூப்பர் சூப்பர், awesome friends. So correct answer. Huge round of applause to each and every one of you. So உங்க எல்லாருக்கும் என்னோட huge round of applause. So எல்லாரும் கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஸோ செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு நம்பர் நானு. ஸோ இன்னைக்கு நமக்கு டெரிஃபைங் டியூஷன்ல இருக்குது. ஸோ 7 PM ஒரு இம்பார்ட்டன்ட் செஷன் போயிட்டு இருக்கு, ஆரம்பிக்க போறாங்க. ஸோ அதுக்கு நடுவில் கொஞ்சம் ரெஸ்ட்லாம் எடுக்கணும்.
ஸோ பக்காவா ரெஸ்ட் எடுத்துட்டு 7 PM வந்துருங்க. எனி டவுட்ஸ் இருந்தா என்ன நீங்க பர்சனலா கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல இதுல டவுட்ஸ் தான் நீங்க சாட்லயே இப்ப சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ பிபிஏ, பிஎஃப்ஐ எந்த டவுட்ஸ் நீங்க எனக்கு சாட்ல சொல்லலாம். ஓகேங்களா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஸோ எனி டவுட்ஸ்